ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम को महिमा मिले। இன்றைக்கு நாம் இப்படி ஆராதிக்கிறோம். आज हम इस तरह की आराधना कर रहे हैं, எப்படியும் ஆராதிக்கிறோம். किसी भी तरह आराधना कर रहे हैं। ஆக இந்த கொரோனா காலங்களில் तो इन कोरोना के दिनों में ஆண்டவர் நம்மை இந்த பாதையில் अनुमति நடத்துகிறார். परमेश्वर इस राह पर हमें इजाजत दी और अगुवाई कर रही है। முழு உலகத்திலும் இப்படி ஆராதிக்கிற ஒரு பாக்கியம் இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருந்தது. पूरे विश्व में इस तरह की आराधना करने का एक सौभाग्यता हमें इन दिनों में दिया गया है। இது கொரோனா காலங்களாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. जो कोरोना के कारण ये सब बदल दिए गए हैं। முழு உலகத்திலும் மனிதர்கள் மரித்து போய் கொண்டே இருக்கிறார்கள். पूरे विश्व में मनुष्य इस तरह गुजर रहे हैं। எல்லாம் 1-2 தான் மரிக்கும், இப்போ 1000 மரிச்சிட்டு போயிட்டு இருக்கு. देखिए लोगों की मृत्यु इतनी तादाद में हो रही है कि हजारों की संख्या में। ஆக கொள்ள நோய்கள் வரும் என்று ஆண்டவர் இயேசு தீர்க்கதரிசனமாக சொல்லி கடந்து போயிருக்கிறார். तो इसलिए महामारी आएंगे ये प्रति प्रभु यीशु मसीह ने भविष्यवाणी करके गए हैं। இப்போ உள்ளவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்களோ இல்லையோ, कि भविष्यवाणी लोग कहे या ना कहे, 2020 ஆண்டுகளுக்கு முன்னே ரட்சகர் இயேசு தீர்க்கதரிசனமாக சொல்லி போயிருக்கிறார். करीब 2000 सालों के पहले प्रभु यीशु मसीह ने इनके प्रति भविष्यवाणी देकर गए हैं। அதிலே ஒன்று கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார். इनमें से एक है कहा कि महामारी आएंगी। எதற்காக அப்படி சொன்னார்? क्यों इस तरह कहा? அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகம் கொள்ளை நோய்களை சந்திக்கும். क्योंकि उसके आगमन के पहले ये दुनिया महामारी की सामना करेगी। ஆண்டவர் இயேசு பூமியில் இந்த நாட்களில் சீடர்கள் அவரிடத்தில் நெருங்கி போய் சில கேள்விகளை கேட்டார்கள். जब प्रभु यीशु मसीह संसार में थे तब उसके चेले उसके निकट जाकर उनसे कुछ सवाल पूछे। உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்களை சொல்லும் என்று கேட்டார். और कहा कि प्रभु से कि प्रभु आपके आगमन और दुनिया के अंत का क्या तुलना है, क्या तालमेल है। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருந்தார். तब उस समय प्रभु यीशु मसीह इस संसार में थे। அவர்கள் கேள்விகளை கேட்டபொழுது ஆண்டவர் ஒவ்வொரு அடையாளங்களாய் சொல்லிக் கொண்டு வந்தார். जब उन्होंने प्रभु से सवाल किए तब परमेश्वर ने एक एक चिन्ह बताते गए। அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகம் சந்திக்க போற அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய்கள். कि उसके आगमन के पहले ये संसार जो सामना करना है उन संकट में से एक है महामारी। இது இப்பொழுதுதான் கொள்ளை நோய் வந்திருக்கிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. इसलिए हम ये न सोचे कि ये जो महामारी इस वक्त अभी फिलहाल आया है। ஒவ்வொரு காலங்களிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. जमाने पर ये चीजें आती रही, மக்கள் மரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். लोग मरी रहे हैं। 2020 ஆண்டுகளாக அது வந்து கொண்டுதான் இருக்கிறது. ये 2020 बरस से ये जारी है। இந்த 21ஆம் நூற்றாண்டில் தான்ப்பா இதெல்லாம் வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. इसलिए हम ऐसा ना कहे कि 21वां सदी में ये सब हो रहा है। இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம பாட்டம் பூட்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொள்ளை நோய்களை இந்த உலகம் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது. तो हमारे जन्म से पहले, हमारे दादा परदादा के जन्म से पहले ये संसार महामारी की सामना करती आ रही है। உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகைத்து விடக்கூடாது. आपके बीच में जो सुलग जल रही है उस आग के बारे में अब ताज्जुब मत होना। தீ பிடிச்சது போல இந்த கொள்ளை நோய்கள் பற்றி பிடித்து கொண்டு जैसे आग लगती है उस तरह महामारी लग गई। நீ தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் சரி, கண்டுபிடிக்காட்டாலும் சரி, இது வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். कि टीकाकरण या टीका मिल भी जाए या ना भी मिले, लेकिन ये सब आते रहेंगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த நாட்கள் அப்படி சொன்னார். அவருடைய வருகையின் அடையாளங்களில் கொள்ளை நோய் ஒன்றாக இருந்தது. प्रभु यीशु मसीह संसार में रहने के दौरान कहा कि उसके आगमन के निशानी में से ये महामारी भी एक है। ஆகவே உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷர்களும் இதை குறித்து ஆச்சரியப்படலாம், பயப்படலாம். தேவனுடைய சபை ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, பயப்படுவதற்கு ஒன்றும். इसलिए दुनिया के सभी मानव जाति, सभी लोग इसके प्रति आश्चर्यजनक हो सकते हैं, ताज्जुब कर सकते हैं, लेकिन परमेश्वर की कलीसिया को करने की जरूरत नहीं। கட்டடத்துக்குள் கூடுகிற கூடுகை அல்ல. कलीसिया यानी एक इमारत के भीतर इकट्ठा होने वाली झुंड नहीं। சர்வதேச அளவில்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். परंतु विश्व भर में प्रभु यीशु मसीह एक कलीसिया का निर्माण कर रहे हैं எல்லா தேசத்தின் மக்களும் இந்த சபைக்குள் இருக்கிறார்கள். और सारे राष्ट्र के लोग कलीसिया के भीतर शामिल எல்லா हैं. மொழி பேசுகிறவர்களும் இந்த சபைக்குள் இருக்கிறார்கள். सभी भाषादार के कलीसिया के भीतर शामिल हैं. எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களும் இந்த சபைக்குள் இருக்கிறார்கள். सभी समाज के लोग इस कलीसिया के भीतर शामिल हैं. எல்லாரையும் இணைத்துதான் ஒரே சபையாக பரலோகத்தின் தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். सभी को जोड़कर एक कलीसिया के तौर पे स्वर्गीय परमेश्वर निर्माण कर रहा है. இந்த சபை இந்த கொள்ளை நோயை குறித்து புதுமை என்று திகைக்காது. तो इसलिए ये कलीसिया इस महामारी के बारे में कुछ नया सोचकर ताज्जुब न करें. இந்த கொள்ளை நோயை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்காது. तो इस महामारी से वो डरता नहीं, कांपता नहीं. எங்கிருந்தாலும் இயேசுவுக்கு, எங்கிருந்தாலும் இயேசுக்கே. चाहे यहाँ भी हो तो यीशु के लिए, चाहे कहाँ भी हो तो भी यीशु के लिए. ஆகவே சபைக்கு வெளியே வாழ்கிற மக்களுக்கு தான் இது புதுமையாக இருக்கிறது. तो इसलिए जो कलीसिया से बाहर जी रहे उनके लिए मानो एक नया चीज है. சபைக்கு வெளியே இருக்கிற மக்கள் தான் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டும். इसलिए जो कलीसिया से बाहर है वे लोग, उन्हें डरना है, कांपना है. ஏன்னா தேவன் தம்முடைய சபைக்கு தம்முடைய அனுமதி இல்லாமல் எந்த சக்தியும் தொட முடியாது. क्योंकि परमेश्वर के इजाजत के बिना उसकी कलीसिया का कोई भी शक्ति छू तक नहीं सकती. தேவனுடைய சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலும் தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि जितनों भी परमेश्वर के कलीसिया के भीतर है उन प्रत्येक पर परमेश्वर के नजर रखा गया है. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய சக்தி, இறை சக்தி பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर जिसने सारा भूमंडल को बनाया, भूमंडल रचने वाला उस परमेश्वर का शक्ति इस मानव पर उतर रहा है. ரட்சிக்கப்படாதவனும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவனும் பெற்று இழந்து போனவனுக்கு தான் அந்த பயம் பற்றி பிடிக்கும். परंतु जो कोई उद्धार नहीं पाए, जो पवित्र आत्मा पाकर उसे गवा दिए, उन्हें ये डर समा लेती है. ஆனா தேவனுடைய சபையாகிய அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டவர்களுக்கு அந்த பயம் இருக்கு. परंतु जो कोई परमेश्वर के शरीर के एक अंग के तौर पर जोड़ दिए गए, उन्हें कोई डर नहीं होता. ஏன்னா இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த சக்தியும் தொட முடியாது. क्योंकि ईश्वर के इजाजत बिना कोई भी शक्ति छू तक नहीं सकती. இந்த உலகம் தொட முடியாது, உலக மனிதர்கள் தொட முடியாது, உலகத்தின் இந்த கிருமிகள் தொட முடியாது. ना संसार छू सकते, ना संसार के लोग छू सकते, ना संसार के किसी भी विषाणु छू सकते हैं. இறைவன் அனுமதித்தால் இன்றி எதுவும் தொட முடியாது. जी हाँ, ईश्वर के अनुमति के बिगर कोई भी छू नहीं सकता. பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது என்றார். अगर किसी को स्वर्ग से अधिकार ना दिया जाता, उसके बगैर कोई भी मुझ पर अधिकार नहीं दिखा सकते. மெய்யாகவே உங்களுடைய ரட்சிப்பு தேவன் கொடுத்த ரட்சிப்பா இருக்குமானால், सचमुच आपको मिला हुआ उद्धार परमेश्वर के ओर से हो, மெய்யாகவே இறைவன் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பி இருப்பது சத்தியமான, अगर सचमुच परमेश्वर अपने आत्मा के अभिषेक से तुम्हें भर दिया हो, அவருடைய சரீரம் ஆகிய சபை என்ற எல்லைக்குள் உங்களை இறைவன் கொண்டு வந்திருப்பது மெய்யானால், उसके कलीसिया नाम के उस शरीर के भीतर यदि परमेश्वर आपको ले आया, यदि सच है, உங்களுக்குள் பயம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. तो आपको डरने का कोई आवश्यकता नहीं. ஏதோ புதுமைன்னு திகச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. अरे भाई ये क्या नया हो रहा है, इस तरह ताज्जुब होने की जरूरत नहीं. சபைக்கு வெளியே இருக்கிறவனுக்கு ரட்சிப்பு இல்லை, परंतु जो कलीसिया के बाहर है उनके अंदर उद्धार அவன் नहीं, மேல அபிஷேகம் இல்லை, उन पर अभिषेक नहीं, அவனோடு இறைவன் உடன்படிக்கை பண்ணல, उनके साथ परमेश्वर ने वाचा भी नहीं बनाया, அவனுக்கு சத்தியம் தெரியாது, और वो सच्चाई भी नहीं जानता மெய் है, தெய்வம் யார் என்கிற அறிவு கிடையாது. और वो सच्चाई परमेश्वर का जानकारी भी नहीं रखता है. உனக்கு எனக்கும் இந்த பாக்கியங்கள் எல்லாம் இறைவன் தந்திருக்கிறாரே. परंतु आपको और मुझे इन तमाम सौभाग्यता परमेश्वर ने दी है. ஆகவே உலக மக்கள் மத்தியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம் இறைவனுடைய திருச்சபை. इसलिए परमेश्वर की शुभ कलीसिया वो है जो संसार से अलग की गई है. பயம் வருதுன்னா புரிஞ்சுக்க, உன்கிட்ட இருக்கிற ரட்சிப்பை குறித்து சந்தேகப்படு. तो इसका मतलब अगर आपके अंदर डर आता है तो समझ लीजिए आपका उद्धार के बारे में शक करना है. இது ஒரு புதுமை, இது இப்படி வந்துருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி ஒன்று வருமானால் ஓ ரட்சிப்பை குறித்து சந்தேகப்படு, நீ செத்தினா நேரம் தான் போவ. अगर मान लीजिए आपके अंदर ऐसा डर आ गया कि ये भाई क्या चीज है, क्या आ गया, अगर ये डर है तो अपने उद्धार के बारे में शक करना, अगर मरने पर अब नरक भी जाएंगे. என்ன ஆண்டவர் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வது இல்லை. क्योंकि प्रभु ने स्पष्ट कह दिया अधोलोक के फाटक इस कलीसिया पर प्रबल नहीं होंगे. மேற்கொள்ளுவேன்னு சொன்னா இறைவன் அனுமதிச்சிருக்கணும். अगर प्रबल हो रहा है यानी परमेश्वर का अनुमति होनी चाहिए. மேற்கொள்ளுதே என்று சொன்னால் நீயும் அதுக்கு வாசலை திறந்து
அறிந்து வைத்திருக்கணும். अगर मान लीजिए प्रबल हो रहा है तो कारण आप स्वयं भी हो सकते हैं. யோபு தன் வாழ்க்கையில இப்படி சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. अय्यूब अपने जीवन के दौरान कहा कि जिस बातों से मैंने डरी वही बात मेरे साथ हुआ. அப்ப அந்த பயம்ங்கிறதுக்கு ஒரு வாசலை திறந்து விட்டா, அதனால தேவன் तो அனுமதித்தார். देखिए डर नाम के चीज के लिए उसने द्वार खोल दिया, तब परमेश्वर ने अनुमति दे दी. அப்ப நீங்களும் நான் வாசலை திறக்கலைன்னா பிசாசு உள்ள நுழைய முடியாது. तो इसलिए जब तक आप और मैं द्वार न खोलेंगे तब तक शैतान भीतर प्रवेश नहीं कर தேவனும் सकता. அனுமதிக்க மாட்டார். परमेश्वर अनुमति देंगे भी नहीं. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், इस पत्थर पर अपनी कलीसिया का निर्माण करूंगा, அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. जिस पर अधोलोक के फाटक विजय न प्रबल न होंगे. பாதாளத்தின் வாசல் என்று சொன்னால் இந்த தீய கிருமிகள், जब हम कहेंगे अधोलोक के फाटक यानी ये बुरी विषाणु, மந்திரவாதங்களும் புள்ளி சூனியங்களும், जादू और टोनाएं, அசுத்த ஆவிகளும் தீய சக்திகளும் दुष्ट आत्माएं और दुष्ट அவர் शक्तियां, கட்டுகிற திருச்சபைக்குள்ளே, और उसकी निर्माण की हुई कलीसिया के அவரால் भीतर, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளே, उसके और उद्धार किए हुए प्रजा के அவர் अंदर, யாரோடு ஞானசானத்தின் மூலமா உடன்படிக்கை பண்ணினாரோ அந்த ஜனத்துக்குள்ளே, जिनके साथ बपतिस्मा के जरिए परमेश्वर ने वाचा बनाएगा उन प्रजा के, யாரை பரலோகத்திலிருந்து அபிஷேகத்தினால் நிரப்பினாரோ அந்த ஜனத்துக்குள்ளே, और उन प्रजा पर जिन्हें स्वर्ग खोलकर परमेश्वर ने अभिषेक किया हो, இந்த உலகத்தின் ஆவிகள் உள்ளே பிரவேசித்து மேற்கொள்வது இல்லை. उनके भीतर इस संसार की आत्मा ना प्रवेश कर सकती ना उन पर प्रबल हो सकती. உலகமெல்லாம் பயப்படுகிறது, உலகமெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறது, இந்த வல்லமை இந்த சக்தி சபைக்குள்ளே நுழைவது இல்லை. विश्व भर डर रहे हैं, विश्व भर कांप रहे हैं, विश्व भर लोग मर रहे हैं, लेकिन यह शक्ति कलीसिया के भीतर प्रवेश नहीं हो सकती. தேவனுடைய சபைக்குள்ளே இல்லாவிட்டால், परमेश्वर के कलीसिया के भीतर नहीं हो तो, பிசாசுக்கு இந்த பயத்துக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டிருந்தால், शैतान और डर का यदि हम जगह देते रहेंगे மேற்கொள்ளதான் செய்யும். तो फिर प्रबल होंगे. அவர் கட்டுகிற சபையில இப்படியா அப்படின்னு கேட்க கூடாது. अब ऐसे नहीं सवाल पूछना कि उसके निर्माणित कलीसिया में ऐसा क्यों हो सकता है. நாம் இடம் தந்தால் यदि हम जगह देंगे இறைவன் அனுமதிப்பார். तो परमेश्वर अनुमति देगा. இறைவன் அனுமதித்ததுனாலே வரவில்லை, परमेश्वर का इजाजत से नहीं आया, நீயும் நானும் அனுமதித்ததுனாலே, வாசலை திறந்து கொடுத்ததுனாலே இறைவன் அனுமதித்தார். परंतु तुम और मैं इजाजत देने के कारण अर्थात द्वार खोलने के कारण परमेश्वर ने भी अनुमति दे दी. இறைமக்கள் அந்த ஞானம் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும். परमेश्वर के प्रजा इन तमाम जानकारी के साथ इस संसार में जीना है. ஆகவே இப்படிப்பட்ட கொரோனா காலங்களில் கர்த்தர் தம்முடைய திருச்சபையை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். तो इस तरह के कोरोना के काल में भी परमेश्वर अपनी कलीसिया की अगुवाई कर ही रहे हैं, அவர் கட்டுகிற திருச்சபை, क्योंकि उसके ओर से निर्माणित कलीसिया அந்த சபையின் வேலையை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். और उस कलीसिया के निर्माण के काम वो लगातार कर ही रहा है. அவருடைய பிள்ளைகளும் அவருடைய ஊழியர்களும் அவரோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். उसके संतान और उसके लोग उसके साथ मिलकर सेवा निभाना है. அப்படி அவருடைய வருகைக்கு முன்பாக அந்த திருச்சபை வளர்ந்து முழுமையை பூரணத்தை எட்டிக் கொண்டிருக்கு. किसी भी तरह उसके आगमन के पहले एक कलीसिया बढ़कर सिद्धता को हासिल करना है. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நல்ல நம்பிக்கை தைரியம் உள்ள இருக்கணும். पवित्र आत्मा हमारे साथ है, ये पक्का निश्चयता में होना चाहिए. ஆகவே இந்த கொள்ளை நோய்கள்லாம் வரும், அது என்னுடைய வருகைக்கு முன்பாக நடக்கும், அது என்னுடைய வருகையின் அடையாளம் என்று இயேசு குறிப்பிட்டார். तो यीशु ने ये सूचित किया था कि ये तमाम महामारी आएंगे मेरे आगमन से पहले, ये सब मेरे आगमन का एक निशानी है. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஞானம் உடையவர்களாக விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். तो इसलिए परमेश्वर के प्रजा में ये ज्ञान होनी चाहिए और इन बातों की जानकारी रखना चाहिए. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु को महिमा मिले. அரசு என்னென்ன விதிகள் தந்திருக்கிறதோ அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும். और सरकार जो कुछ नियम कायदा दिया है उन नियमों का पालन करना है. ஆராதிக்க கூடாது என்று ஒரு விதி வருமானால், अगर मान लीजिए ऐसा कोई नियम आता है कि आराधना नहीं करना है, அதை கர்த்தருடைய சபை மீறித்தான் ஆக வேண்டும். तो इस नियम का परमेश्वर का कलीसिया उल्लंघन करना ही है. ஜெபம் பண்ணக்கூடாது என்று ஒரு கட்டளை வருமானால் அதை மீறித்தான் ஆக வேண்டும். यदि मान लीजिए ऐसी एक कानून आया कि प्रार्थना नहीं करना है तो कलीसिया इसके उल्लंघन करना ही है. இறைவனை பாடக்கூடாது, இறைவனுக்கு துதி செலுத்தக்கூடாது, தோத்திரம் செலுத்தக்கூடாதுன்னு சொன்னா மீறித்தான் ஆக வேண்டும். यदि मान लीजिए कहते हैं कि परमेश्वर का स्तुति नहीं करना, उसकी गुणगान नहीं करना, उसकी तारीफ नहीं करना, तो परमेश्वर के लोग उल्लंघन करना ही है. விசேஷம் அறிவிக்க கூடாது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கூடாது, கர்த்தரோடு இணைக்க கூடாது என்று சொன்னால் மீறித்தான் ஆக வேண்டும். अगर नियम कहता कि सुसमाचार नहीं सुनाना है, प्राणों की कमाई नहीं करना है, लोगों को परमेश्वर के साथ इकट्ठा नहीं करना है, तो इसका उल्लंघन करना ही है. ஏன் மீறன? क्यों उल्लंघन करना है? நமக்கு என்ன திமிரா? क्या
हमें जिद है। உலகமே அரசு விதிகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது சபை மட்டும் ஏன் மீறணும்? हाँ, जब पूरी संसार सरकार का नियम पालन करती है तो कलीसिया क्यों उल्लंघन करना है? ஏன்னா உலகத்தை படைத்தவர் அந்த கட்டளையை சபைக்கு தந்திருக்கிறார். क्योंकि जिसने संसार को बनाया उसने कलीसिया को यह नियम दिया है। இது இந்த உலக தலைவர்களுக்கு விளங்காது, புரியாது. ये बातें संसार की नेताएं, संसार के अध्यक्ष नहीं जानते क्योंकि वो पूरी तरह अंधे हैं। அது ஸ்டேட் ஆண்டாலும் சரி, நேஷனல் ஆண்டாலும் சரி, இன்டர்நேஷனலே ஆண்டாலும் சரி, चाहे वो राज्य पर शासन क्यों न करे, राष्ट्र पर क्यों न शासन क्यों न करे, या पूरा विदेश पर राज्य क्यों न करे, சபைக்கு அஸ்திவாரம் போட்டு சபையை கட்டி எழுப்புகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. परंतु कलीसिया का नींव डालकर कलीसिया का निर्माण करने वाला कौन है? प्रभु यीशु मसीह। அந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிகிறதா, இவங்களுக்கு கீழ்ப்படிகிறதா? इसलिए बताइए, उस यीशु मसीह का आज्ञा पालन करें या इनका आज्ञा पालन करें? அப்ப யாருக்கு கீழ்ப்படியணும்? நம்ம உலகத்திலையும் வாழ வேண்டி இருக்கு, இறைவனுக்கும் கீழ்ப்படிய तो வேண்டியது. देखिए किसका पालन करना है, क्योंकि हमें संसार में भी जीना है और परमेश्वर का आज्ञाकारी भी होना சபை है। என்ன முடிவு எடுக்கணும்? अब कलीसिया कौन सा निर्णय लेना है? சுவிசேஷம் அறிவிக்கிற விஷயம், सुसमाचार सुनाने का विषय, ஆத்துமாக்களை கர்த்தரோடு உறவாக்குற விஷயம், पुराणों को परमेश्वर के साथ मिलाप करवाने का काम में, ஜெபித்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடி இறைவனை மகிமைப்படுத்துகிற விஷயம், प्रार्थना कर, स्तुति कर, धन्यवाद देकर परमेश्वर का उपासना करने के मामले में, அந்த விஷயத்துக்கு சபை கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். इन मामले में परमेश्वर का नियम का पालन कलीसिया करना ही है। ஏன்னா தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை மகிமைப்படுத்த வேண்டியது சபையுடைய கடமை. क्योंकि परमेश्वर उनके साथ है, इसलिए परमेश्वर का महिमा करना इनकी कर्तव्य है। பிரச்சனைகளையும் தேவைகளையும் அவருடைய பாதத்தில் சொல்லி மன்றாடி ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த சபையினுடைய கடமை. समस्या और तमाम बातों को परमेश्वर की उपस्थिति में बोलकर प्रार्थना कर उसके लिए जवाब मांगना कलीसिया की जिम्मेदारी है। சுவிசேஷம் சொல்லுவது தேவன் சபைக்கு கொடுத்த கட்டளை. सुसमाचार सुनाना यह परमेश्वर की ओर से कलीसिया को दी गई एक आज्ञा है। எக்காலத்தில் அவரை துதிக்கத்தான் வேணும், हरदम निरंतर उसकी स्तुति करना ही है, எப்போதும் அவருக்கு தோத்திர பலி செலுத்திட்டு இருக்கணும். हरदम उसके लिए स्तुति बलि चढ़ाना ही है। ஜெபத்தின் ஆவி எப்போதும் சபையாருக்குள்ள கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கணும். प्रार्थना की आत्मा निरंतर कलीसिया के भीतर कार्य करना ही है। சுவிசேஷம் அறிவிக்கிறது ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றது கிரியை செஞ்சுட்டே இருக்கணும். सुसमाचार सुनाने का काम, प्राणों की कमाई करने का काम कलीसिया में जारी रहना है। அந்த சபை தான் உயிருள்ள சபை. वही कलीसिया है, मानो जीवित இது कलीसिया ரெண்டு है। இல்லாதது நித்திய ஜீவன் இல்லாத சபை. अगर मान लो जिस कलीसिया में ये दोनों काम नहीं हो रहा है, मानो उनमें जान नहीं, இது உலக அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது. और इन पर संसार के शासन हुक्म नहीं चला सकता, நோயும் வியாதியும் கட்டுப்படுத்த முடியாது. रोग बीमारी इन पर नियंत्रण नहीं लगा सकता, பாதாளத்தின் ஆவிகள் மேற்கொள்ள முடியாது. अधोलोक के फाटक प्रबल हो नहीं सकते। ஆகவே சபை சபையா இருக்கணும். इसलिए कलीसिया कलीसिया रहे। உலகமெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது இது தைரியம் அளிக்கிறது தான் சபை. और जब विश्व पर कांप कपी उठी है, उस समय जो स्थिर रहता है वही है कलीसिया। அப்படி இல்ல அப்படின்னு நீ ஒரு பேர் கிறிஸ்தவன் தான், நீ பரலோகத்துக்குரிய கிறிஸ்தவனே கிடையாது. अगर ऐसा नहीं तो समझ लेना तो एक नामधारी ईसाई है, बल्कि तो स्वर्ग का ईसाई नहीं। நீ ஜெத்தினா போதையில் கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க, तुम्हारा मृत्यु होने पर प्रचारक जाकर तुम्हें दफना तो कर लेंगे, கர்த்தருக்குள் ஒருத்தர் இருந்தாருன்னு ஜெயம்பிக்கிட்டு போய் சொல்லுவாங்க. और सब मिलकर के झूठ कहेंगे ये तक कि परमेश्वर में इनकी मृत्यु हुई। ஆனா நீ செத்து பாதாளம் போயிருவ. लेकिन तुम मरने के बाद कहां जाओगे? अधोलोक में। உன் முன்னாடியும் கூட வர மாட்டா, உன் பிள்ளைகளும் கூட வராது, ना तुम्हारी बीवी साथ आएगी, ना तुम्हारे बच्चे साथ आएंगे, உன் புத்தியும் கூட வராது. और ना तुम्हारे दिमाग साथ आएगी, பாதாளத்துக்கு போக கூட்டிட்டு போ. अधोलोक ले जाएगा। அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. इसलिए सत्य को जानो, सत्य तुम्हें छुड़ाएगी। இதுக்கு மாறா எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சரி, यदि कोई इसके खिलाफ क्यों ना प्रचार करे, இப்பொழுது பிரசங்கிற தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா எந்த கொம்பஞ்சமா சொன்னாலும் சரி, इस वक्त जो परमेश्वर का वचन का प्रचार किया जा रहा है, इस वचन के खिलाफ यदि कोई भी मोटा व्यक्ति क्यों ना बोले, அந்த பிரசங்கர் அந்த பாஸ்டர் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். वो प्रचारक या वो उपदेशक श्रापित ठहराए, परमेश्वर आ रहा है। ஏன்னா மக்களை திசை திருப்புறவன் அதிகமான ஊழியக்கார பயிலுங்க क्योंकि- பைபிளை வச்சுக்கிட்டு அவன் இஷ்டப்படி பிரசங்கம் பண்ணான். क्योंकि ज्यादातर सेवकी लोग हैं जो लोगों को भटकाते हैं शास्त्र को लिए, लेकिन अपने मनमानी प्रचार करते हैं। ஜனங்களுக்கு அறிவு இல்ல, வளர்ச்சி இல்ல, அதனால அதையெல்லாம் பற்றி பிடிச்சுக்கிட்டு இந்த பேக்கோபட்டியை வாரின மாதிரி வாரிக்கிட்டு தெரியும். और लोगों में दिमाग नहीं, बुद्धि नहीं, ज्ञान नहीं, इसलिए वो जो भी सुना दिया मानो उसे मान लिया, स्वीकार कर लिया। எலிசாவுக்கு கீழே வந்த ஊழியத்துக்கு வந்த பசங்க நம்பிட்டு போயில பேக்கோபட்டிக்கு நல்ல கொம்பட்டிக்கு வித்தியாசம் தெரியாத இருக்கான். और एलिसा के बाद जितने भी लोग सेवा में आए थे उन्हें
उन्हें यहाँ तक फर्क पता नहीं चला कि सही अंडा कौन सी है, गलत अंडा कौन सी है। ஊழியத்துக்கு வந்ததே இந்த மாதிரி பகுத்தறிவு இல்லாத நாய்களா இருக்கு. जो देखिए जो सेवकाई में आया है लेकिन उन्हें जानकारी रखने की समझ नहीं। அவங்கள்ட்ட பிரசங்க கேக்குற அதுக்கு என்ன விவரம் तो இருக்கு? इसका मतलब जो कुत्ते लोग उनसे उनके पास संदेश सुनते हैं उन्हें क्या समझ में आएगा? ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யணும். प्रभु ही हमें दया करना है, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर को महिमा मिले। அந்த கொலோசியருக்கு எழுதுற நிருபம் कुलुस्सियों का पत्री 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 5ஆம் வசனம் வாசிங்க. 5 वचन को पढ़िए। புறமே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, अवसर को बहुमूल्य समझकर बाहर वालों के साथ बुद्धिमानी से व्यवहार कर। எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல इफिसियों की 5वें अध्याय में 15-16 15-16 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். इसलिए ध्यान से இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? ये शास्त्र के वाक्य वचन हमें क्या बतलाते हैं? ஞானம் வேண்டுமா நமக்கு? कहता है कि हमें बुद्धि होनी चाहिए, அரசாங்க விதிகளுக்கும் கீழ்ப்படியணும். सरकार के नियम का भी पालन करना है, சபை கட்டி எழுப்பி சபைக்குள்ள வச்சிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கும் கீழ்ப்படியணும். और परमेश्वर जिसने कलीसिया का निर्माण किया है और हमें कलीसिया के भीतर रखा है उसका आज्ञा भी पालन करना है। அப்ப அரசு விதிகளையும் மீறக்கூடாது, இறைவனுடைய விதியையும் மீறக்கூடாது. तो यानी सरकार का नियम का उल्लंघन भी नहीं करना है और परमेश्वर का नियम का उल्लंघन भी नहीं करना அப்ப है। எந்த விதிகளை மீறக்கூடாது, எந்த விதிகளை மீறலாங்கிற ஞானம் சபைக்கு அவசியம். तो इसलिए कलीसिया को यह बुद्धि होना अनिवार्य है कि कौन सी आज्ञा का उल्लंघन करना है और किस आज्ञा का उल्लंघन नहीं करना है। அப்ப அரசாங்க விதிகளை மீறக்கூடாது என்பது எந்தெந்த விஷயங்களில்? तो सरकारी नियमों का किन किन बातों में उल्लंघन नहीं करना है, இறைவனுடைய விதிகளை மீறக்கூடாது என்பது எந்தெந்த விஷயங்களில்? किन किन बातों में परमेश्वर का नियम का उल्लंघन नहीं करना है। என்ற ஞானம் அவருடைய சபைக்கு அவசியமா இருக்கிறது. ये दिमाग ये बुद्धि उसकी कलीसिया को होना चाहिए। நாங்களா கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்களா அரசாங்க கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்லக்கூடாது, முட்டாள்தனம். इसलिए ऐसा नहीं कहना कि हम सब परमेश्वर के संतान है इसलिए हम सरकार का नियम का पालन नहीं करेंगे, ऐसा कहना पागलपन है। அதனால அரசாங்க விதிகள் போட்டுக்கிட்டே இருக்கும்போது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும்ங்கிறது முட்டாள்தனம். और इसीलिए जब सरकार नियम पर नियम डालती जा रही है और सब नियम का मैं पालन करूंगा कहना भी அப்ப पागल है। அவருடைய சபைக்கு ஒரு ஞானம் தேவையா இருக்கு. तो इसलिए उसकी कलीसिया को एक बुद्धि होना चाहिए। அதான் ரெண்டு விஷயம் நம்ம முதல்ல சிந்திச்சோம். इसलिए पहला हमने 2 बातों पर मनन किया। சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை கர்த்தரோடு இசைக்கிற விஷயம் ஒன்று. सुसमाचार सुनाते हुए प्राणों की कमाई करना, परमेश्वर के साथ जोड़ना एक विषय है। ஜெபம், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை என்ற விஷயம் இரண்டாவது. प्रार्थना, स्तुति, धन्यवाद, आराधना ये दूसरी बात है। இந்த ரெண்டு விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த கொம்பை எலும்பினாலும் நம்ம மீறித்தான். ये दोनों विषय में अगर हमारा नियंत्रण रखने के लिए कोई भी क्यों ना उठे हम उसका उल्लंघन करना ही है। ஆகவே இந்த விதி அரசாங்கம் இதுக்கு ஒரு விதியை கொண்டு வருமானால் அது மீறித்தான் ஆக வேண்டும். इसलिए अगर इस विषय के खिलाफ सरकार किसी नियम लाती है तो उसका उल्लंघन हमें करना ही है। மீறினா என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். और हमें ये भी मालूम है, पता है कि उल्लंघन करने पर उसका अंजाम क्या होगा। தானியேலுக்கு சிங்கக்கெபி ஆயத்தமா இருந்தது. दानियल के लिए सिंह की मांद तैयार की गई। ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எரிகிற அக்கினிச்சூளை ஆயத்தமாக இருந்தது. सत्रक, मेशक, आबेदनेगो इनके लिए जलती हुई भट्टी तैयार की गई। அரசு விதிகளை மீறினால் सरकारी नियमों का उल्लंघन करने से விளைவுகள் இது வரும். परिणाम अंजाम भुगतना है। நீ சபையானால், यदि तू कलीसिया हो, நான் சபையானால், यदि मैं कलीसिया हूं तो, என்னோடு கர்த்தர் இருந்தார், यदि मेरे साथ இந்த परमेश्वर हो, சபையோடு கர்த்தர் यदि இருந்தார், परमेश्वर इस कलीसिया के साथ हो உன் तो, குடும்பத்தோடு கர்த்தர் இருந்தார், तुम्हारे एक परिवार के साथ परमेश्वर है तो விளைவுகளை சந்திக்க ஆயத்தமா இருக்கு. तो अंजामों की सामना करने के लिए तैयार रहना है। ஃபைன் அடிப்பான், जुर्माना लगाएगा, அரெஸ்ட் பண்ணுவான், गिरफ्तारी करेगा, முடிஞ்சா உள்ள வச்சு குத்தி உன கொலையும் செய்வான். अगर हो सकता है तो संभव है तो आपको बंदीगृह में खत्म भी कर डालेगा। இதான் விளைவு. यही है अंजाम, परिणाम।
அரசாங்க சட்டத்தை மீறினால தானியேலுக்கு சிங்கங்களின் நடுவில் போடப்பட்டான். सरकारी नियमों का उल्लंघन करने से दानियल के साथ क्या किया गया? उसे शेर की मांद में डाल दिया गया। அரசு விதிகளை மீறினால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரி அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போடப்பட்டான். सरकारी नियमों का उल्लंघन करने के कारण सदरक मेशक अबेदनेगो को जलती हुई भट्टी में डाला गया। அதுக்கு மேல அதுக்கு மத்தியில இருந்து பூமியில வைக்கணும்னா காப்பாரு, இல்லைன்னா வாடா மவனேன்னு தாம் பக்கம் சேர்த்துக்கிடுவார். लेकिन इन तमाम चीजों के बीच में अगर हमें इस धरती में परमेश्वर जीवित रखना चाहेगा तो हमें बचाएगा या तो हमें उठा लेगा। என்று கர்த்தருடைய சபை இந்த ஞானத்தோடு வாழணும். तो परमेश्वर की कलीसिया ये इन चीजों की जानकारी के साथ जीना है। மற்ற எல்லா அரசு விதிகளுக்கும் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். बाकी सारे के सारे सरकार के नियमों का पालन पूरी तरह करना है। முகக்கவசம் அணிந்து வர வேண்டியதான். अगर मास्क पहनने का नियम है तो पहनना अनिवार्य है। அந்த கிருமிநாசி போட்டு கையை தொடச்சிக்க அப்படின்னா தொடச்சிக்க வேண்டியதான். अगर कहता है कि अपने हाथ बारंबार धो ले तो नियम है तो उसका पालन करना है। காலை கழுவிட்டு வரனா காலை கழுவிட்டு வர வேண்டியது. अगर कहता है कि पैर धोकर आइए तो पालन करना है। இடவை விட்டு உட்காரு நட அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிய வேண்டியதான். और अंतर का 2 गज दूरी का पालन करे, चलो तो बैठो तो करना है। குழந்தைகளை கூட்டி வரக்கூடாதுன்னா கூட்டி வர வேண்டியதான். अगर नियम कहता है कि बच्चों को साथ में ना लाए तो नहीं लाना है। 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க வராதீங்கன்னா வராம இருக்க வேண்டியதான். अगर नियम कहता है कि 50-60 बरस के ऊपर वाले नहीं आना है तो मत आइए। மீறுதல் ஆராதனை என்பது மீறித்தான் வர வேண்டியிருக்கு. लेकिन आराधना का विषय में टालकर आना ही है। அதான் ஞானம். ये है बुद्धि। சுவிசேஷம் அறிவிக்க கூடாது மதமாத்திரைய அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை உண்டாக்கி உள்ளதுக்கு போடுறான்னா மீறித்தான் ஆகணும், ஜெயிலுக்கு போய்தான் ஆகணும். अगर मान लो कोई आपके ऊपर शिकायत लगाता है कि ये धर्म परिवर्तन करते हैं, सुसमाचार सुनाता है जिसके कारण आपको बंदी में डालता है तो उसको स्वीकार करना ही है। கிறிஸ்துவுக்குள் வாழ அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். जो मसीह में बुलाए गए वे मसीह के खातिर मरने के लिए भी बुलाए गए। வேற வேற திட்டங்களை உள்ள வச்சிருந்தா நீங்க அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. अगर और कई सारे विचारें हमारे मन में रखे होंगे உங்களுக்குள்ள வேற வேற திட்டங்களை உள்ள இருக்குதீங்களா? क्योंकि आपके भीतर कई सारे अलग अलग विचार भी है ना। இயேசுவுக்காக வாழ்வேன் இயேசுவுக்காக சாவேன்னு சொல்ற கூட்டம் தான் கத்தர் கட்டுகிற சபை. जी हाँ, जो झुंड कहती है कि मैं यीशु के लिए जीऊंगा, यीशु के लिए मरूंगा, वही झुंड है जो परमेश्वर की ओर से निर्माणित है। ஆகவே மீறினால் தானியேல் சந்தித்தது போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சந்தித்தது போல நீங்கள் நானும் சந்திக்க நேரிடும். इसलिए उल्लंघन करने पर जिस प्रकार दानियल सात्रक मेशक अबेदनेगो को सामना करना पड़ा उस तरह हमें भी सामना करना होगा। அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். प्रेरितों के 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 26 वचन से पढ़िए। உடனே சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படியே அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமா இருக்கிறது. போதும். அப்போ அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? तो इन वचनों में क्या कहा गया है? ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அப்போஸ்தலர்களையும் பேதுருவையும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டான். प्रेरित और पत्रोसों को महासभा के सामने ला करके खड़ा कर दिया गया। இது கிபி 1ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு, சரித்திரம். और ये जो घटना है इतिहास में मसीह के जन्म के बाद पहली शताब्दी में हुई थी। தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் தேவன். तो परमेश्वर उसका कलीसिया का निर्माण करने के लिए पवित्र आत्मा के जरिए काम कर रहा है। இப்போ அவங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. अब वे जाकर के सुसमाचार सुनाकर प्राणों की कमाई के काम में जुट गए। அப்ப யூத சமுதாயத்தில் சுப்ரீம் கோர்ட் சொல்றதா ஆலோசனை சங்கம். तो यहूदी समाज में जिसे हम उच्च न्यायालय कहते हैं, जिसे कहते हैं महासभा, அரசு சட்டத்தை மீறி போய் சுவிசேஷம் அறிவிச்சு ஆத்துமாக்களை சேர்த்துட்டு இருக்காங்க. इन्होंने सरकारी नियमों का उल्लंघन करके जाकर सुसमाचार सुनाकर लोगों को कमाई कर रहे थे।
அப்ப பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, तब उन्हें पकड़ा गया, गिरफ्तारी किया गया, கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. अब ले जाकर खड़ा कर दिया गया। எங்கே? ஆலோசனை சங்கத்துல, कहा? महासभा के सामने, கோர்ட்ல நிப்பாட்டிட்டான். यानी कचहरी में खड़ा कर दिया உச்ச गया। நீதிமன்றத்துக்கு இணையானது ஆலோசனை சங்கம். महासभा यानी उच्च न्यायालय के बराबर है। இந்த இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னமா இல்லையா? ए भाई, हमने आपसे कहा था ना कि यीशु का विषय चर्चा नहीं करना है। சமுதாயத்துக்குள்ள ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாகக்கூடாதுன்னு சொன்னமா இல்லையா? हमने कहा था कि लोगों के बीच में, जनता के बीच में उसकी चर्चा ना किया जाए। இயேசுங்கிறவன் செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு, அதை போட்டு ஏன்டா கிளப்பிட்டு இருக்கேன்னு கேக்குறான். यीशु जो था मर गया, उसे दफना कर दिया गया, उसकी कहानी खत्म हो गई, अब उसकी चर्चा तुम क्यों करते हो? அப்ப பேதுருவும் அப்போஸ்தலரும் சொன்ன வார்த்தை என்ன? तब पतरस और प्रेरितों ने क्या जवाब दिया? மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சொல்லுங்க, बताइए, வாயை தானே சொல்லுங்க, அப்பதான் உங்களை விட்டு பிசாசு ஓடுவான். मुंह खोलकर बोलिए, तब आपके अंदर से शैतान भागेगा, இல்ல பிசாசு வாயை பிடிச்சு கட்டி வச்சிரும். क्योंकि नहीं तो शैतान मुंह पकड़ रख இல்ல देगा, சாத்தான தந்திரங்களை எல்லாம் நாங்க அறிஞ்சிருக்கோம். क्योंकि हम शैतान की चतुराई को बली भांति வாயை जानते हैं, திறக்க விட மாட்டான். मुंह खोलने नहीं देता। அப்ப உங்களுக்கு தேவனையும் தெரியல, சாத்தானையும் தெரியல. तो इसलिए आप ना परमेश्वर को जानते ना शैतान को जानते। தேவன் என்னெல்லாம் செய்வாருங்கிற ஞானம் இருக்கணும், சாத்தா என்னெல்லாம் செய்வாருங்கிற ஞானம் இருக்கணும். हमें ये समझ भी होना चाहिए कि परमेश्वर क्या क्या करेगा और शैतान क्या क्या कर सकता है, ये ज्ञान होनी அப்ப चाहिए। உச்ச நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி கேட்டாலும், तो उच्च न्यायालय में ले जाकर क्यों ना पूछता ஏன் அரசு விதிகளை மீறினீர்கள் என்று கேட்டாலும், और क्यों ना हमसे सवाल किया जाए कि सरकारी नियम का उल्लंघन क्यों किए। தெளிவா அன்னைக்கு இருந்தவன் உயிரோட இருந்தான், அதாவது ஜீவன் நித்திய ஜீவனோட இருந்தான், அதனால பேசினான். लेकिन उस जमाने में वे स्पष्ट जवाब दिया, क्योंकि वे जीवित थे, क्योंकि अर्थात सनातन जीवन वाले थे। ஆத்துமால செத்து போய் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரன் என்ன பேசுவான்? लेकिन प्राण में मरे हुए विश्वासी सेवक क्या जवाब देते? வேலை போயிருமே, சம்பாத்தியம் போயிருமே பயப்படுற என்ன பேசுவான்? जो अपने नौकरी के डर खाएगा, जो अपने तनख्वाह का विषय डर खाएगा, वो क्या जवाब दे सकता है? அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவான், நம்ம பொண்டாட்டி புள்ள என்ன ஆயிருன்னு சொல்லிட்டு கவலைப்படுற என்ன அந்த விசுவாசி அந்த ஊழியக்காரன் என்ன பேசுவான்? जो विश्वासी सेवक अपने गिरफ्तारी से डरेगा, अपने बीवी बच्चों के बारे में डरेगा, वो क्या जवाब दे सकता है? அப்படியா? இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க. ठीक है भाई साहब, ऐसा है क्या? ठीक है, आइंदा आगे से नहीं करूंगा। இந்த தொடரடி பெயர்கள என்ன உயிருள்ள விசுவாசியா, உயிருள்ள ஊழியக்காரனா? तो इस तरह जो जवाब देते हैं, थोड़ी वे सब जीवित विश्वासी है, जीवित அது सेवक பெரிய है। கோடீஸ்வரனா இருக்கலாம், 500 ஆத்மா வச்சிருக்கலாம், இல்ல 1000 ஆத்மா வச்சிருக்கலாம். चाहे वो क्यों ना करोड़पति हो या क्यों ना उनके पास 5,000। இயேசுவுக்காக வாழ்கிறவன் யார், இயேசுவை சித்தம் செய்கிறவன் யார் என்பதை இந்த சூழ்நிலையில் கண்டுபிடிக்கலாம். लेकिन इन दशा में, ऐसी परिस्थिति में हम स्पष्ट पता कर सकते हैं कि कौन है जो यीशु का इच्छा पूरा कर सकता है, जो यीशु के लिए कौन जी सकता है। பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் ஒரு வருஷமா படிச்சு உழைச்சு இருக்கு, நல்லா படிச்சுச்சா படிக்கலையான்னு பரிச்சை வச்சா தாண்டா கண்டுபிடிக்க முடியும். बच्चे 1 साल से स्कूल में जा रहे हैं, पढ़ाई कर रहे हैं, लेकिन परीक्षा में हमें पता लगेगा कि बच्चे वाकई में पढ़ाई किए या नहीं किए। இன்னைக்கு இருக்கிற பள்ளி ஆல் பாஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். लेकिन आज के सरकार क्या कहता है कि आल पास, सभी के सब पास। இயேசுநாதர் பரலோகத்துக்கு ஆல் பாஸ் போட மாட்டாரு. जी हाँ, यीशु मसीह कभी भी स्वर्ग राज के लिए आल पास नहीं, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று பரலோகத்தின் தேவன் சொல்கிறார். क्योंकि स्वर्गीय परमेश्वर यूं कहता है कि तेरी सोच मेरी नहीं, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று என் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். और मेरा परमेश्वर यह भी कहता है कि ना तेरी रास्ता मेरी है। இவன் ஆல் பாஸ் போடுவான், இயேசுநாதர் போட மாட்டாரா? तो ये जब आल पास कर सकता है तो यीशु मसीह क्यों नहीं करेंगे? பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம். हाँ, बच्चे सब खुश हो गए, பள்ளிக்கூடம் இல்லை, ना स्कूल है புத்தகம் சுமக்க வேண்டிய பாரம் இல்லை, और किताब उठाने का बोझ नहीं, படிக்க வேண்டிய பாரம் இல்லை, अब पढ़ने का बोझ भी नहीं, பரீட்சையே வராது. परीक्षा नाम का चीज ही नहीं होगा। தோத்திரம் 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 தோத்திரம். स्तुति स्तुति स्तुति। இந்த மாதிரி சபை போக முடியாது. ஓய், ए भाई, इस तरह कलीसिया जा नहीं सकती। அதுல தேவனுடைய சபை ஞானத்தோடு இருக்கணும். तो इन बातों में परमेश्वर की कलीसिया बहुत ही सचेत रहना है, ஞானமற்றவர்களைப் போல निर्बुद्धियों के समान நடவாமல், न चले, ஞானம் உள்ளவர்களைப் போல परंतु बुद्धिमानों के समान கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, बड़ी सावधानी से चले। நாட்கள் பொல்லாதவைகளானதால் दिन बुरे हैं, इसलिए காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். समय का उपयोग कर लेना। ஆகவே இந்த காலங்கள் இப்படிப்பட்ட காலங்கள். तो ये समय
कैसा समय है। ஆகவே இந்த காலத்தை இப்படி நம்ம பயன்படுத்தலாம். इसलिए इन समय का किस तरह इस्तेमाल करें, இறைவனுக்காக, இயேசுவுக்காக, பரலோகத்துக்காக परमेश्वर के लिए, यीशु के खातिर, स्वर्ग के खातिर என்பதை குறித்த ஒரு தெய்வீக ஞானமுடைய ஒரு திருச்சபையாக நம்முடைய சபை காணப்பட வேண்டும். इन बातों के प्रति एक स्पष्ट जानकारी कलीसिया को होनी चाहिए। ஆக உச்சநீதிமன்றமாகிய ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் பேதுரு நின்ற போது, इसलिए जब महासभा में प्रेरित और पत्रोस खड़ा कर दिए गए அதான் அவங்க முதல்ல பரிசுத்தாய் பூமியில வந்து நிரம்பின காலமே அதுதான். और पहली बार पवित्र आत्मा धरती पर समाया गया, वही समय था उनकी। கோர்ட்டுக்கு கொண்டு போய் பட்டிட்டார் ஆண்டவர். लेकिन परमेश्वर कहां जाकर उन्हें उपस्थित करवा दिया? कचहरी में। கொஞ்ச காலம் தான் உறுதி செஞ்சிருப்பான். सिर्फ थोड़ी दिन ही उसने सेवा किया होगा, கோர்ட்ல ஓட்டின்னு பட்டாங்க. अब ले जाकर कोर्ट में खड़ा कर दिए गए। அம்மா சொன்னாங்க தேவனுக்கு நாங்க கீழ்ப்படியணும், तब इन्होंने जवाब दिया कि हमें परमेश्वर का आज्ञाकारी होना है। மனுஷருக்கு கீழ்ப்படியதை பார்க்கலும், मनुष्यों का आज्ञा मानने से बढ़कर அரசாங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படியதை பார்க்கலும் सरकारी नियमों का पालन करने से उत्तम நாங்க இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றி ஆகணும். कि परमेश्वर का नियम का हमें पूरा करना ही है। இந்த உலகத்துல நாங்க வாழ போறது கொஞ்ச காலம், इस संसार में सिर्फ थोड़ी ही दिन हम जीने वाले हैं, அதுக்கப்புறம் சாவுன்னு ஒண்ணு கண்டிப்பா வரும். उसके बाद मृत्यु नाम का चीज जरूर आएगा। கொரோனா வந்தாலும் வரும், கொரோனா வராவிட்டாலும் அது வரும். कोरोना आए तो भी मृत्यु आएगा, कोरोना ना आए तो भी मृत्यु आएगा। அந்த மரணத்துக்கு யாரும் தப்ப முடியாது. उस मृत्यु से कोई बच नहीं सकता। அந்த மரணத்தின் மூலமாய் उस मृत्यु के जरिए நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்படுவோம். हम इस संसार से अलग किए जाएंगे, जुदा किए அப்ப जाएंगे। நாங்க போய் நிக்க வேண்டிய இடம் பரலோகம். तो उसके बाद हमें जाकर खड़ा होना है। காலாகாலமாய் யுகயுகமாய் வாழ வேண்டிய உலகம் பரலோகம். युगा युग सदा सर्वदा जीना है हमें स्वर्ग में। அங்கேதான் இறைவன் இருக்கிறார், கோடி கோடி தூதர்கள் இருக்கிறார். वहां ही परमेश्वर मौजूद है और करोड़ों करोड़ों स्वर्गदूत मौजूद है। நாங்க அவருக்கு முன்னாடி பிடிக்க வேண்டியிருக்கு. इसलिए हमें उनके सामने जाकर उपस्थित அப்ப होना பூமியில है। இருக்கும்போது அவர் கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படிய வேண்டியது. इसलिए धरती में रहने के दौरान उसके आज्ञा का पालन करना अनिवार्य है। அதனால ரெண்டு கட்டளை, அரசு கட்டளை நாங்க மீறித்தான் ஆகணும். इसलिए दो सरकारी नियमों का हमें उल्लंघन करना ही पड़ेगा। மற்ற எல்லாவற்றுக்கும் உலகத்துல வாழ்றதுனால நாங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அது கடவுளே சொல்லிட்டாரு. बाकी सारी सरकारी नियमों का संसार में जीने के कारण पालन करना ही है, क्योंकि ऐसा करना परमेश्वर का आज्ञा भी है। அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தரே எங்களுக்கு சொல்லி क्योंकि தந்திருக்காரு. परमेश्वर स्वयं हमें आज्ञा दे चुका है कि सरकारी नियमों का पालन करे और अधिकारियों का नियम का पालन ஆராதிக்க करे। கூடாதுன்னு அரசாங்கம் அதிகாரிகள் கட்டளையிட்டாலும், लेकिन आराधना करने से रोक सरकार और कानून क्यों न लगाए, கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்து வாரி கொண்டு போனாலும் और कोरोना नाम के महामारी लेकर क्यों ना हमें खींच ले நாங்கள் जाए, ஆராதித்தே ஆக வேண்டும். लेकिन हमें आराधना ஜெபம் करना ही, பண்ணியே ஆக வேண்டும். प्रार्थना हमें करना ही है। துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் பரலோகத்துக்கு ஏறெடுத்தே ஆக வேண்டும். स्तुति धन्यवाद स्वर्गराज की ओर चढ़ाना ही है। எங்கள் நண்பர்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தே ஆக வேண்டும். हमारे दोस्तों को, मित्रों को हमें सुसमाचार सुनाना ही है। அவர்களை பரலோகத்துக்கு என்றும் தேவனோடு நாங்கள் இணைத்துத்தே ஆக வேண்டும். उन्हें परमेश्वर के साथ और स्वर्ग के साथ जोड़ना ही हमारा कर्तव्य है। அதுல நீங்க எவ்வளவு கட்டுப்பாடு போட்டாலும் நாங்க மீறித்தான் ஆக வேண்டும். तो इन विषय में चाहे आप कितने भी नियम क्यों न लगाए, हम उल्लंघन करेंगे। எங்களை மீறினா உங்க குடும்பத்தை விட்டு நாங்க பிரிச்சிருவோம். इसलिए उल्लंघन करने पर तुम्हें परिवार से हम जुदा நீ कर வேலை देंगे, செஞ்சு தொழில் செஞ்சு உத்தியோகம் பார்த்து நீ சம்பாதிக்க முடியாது. और तुम ना नौकरी कर सकते, ना धंधा कर सकते, ना व्यापार कर सकते, ना कमाई कर सकते। நாங்க ஜெயில போட்டுருவோம். हम तुम्हें एक बंदीगृह में डाल देंगे। இப்ப இவங்களை பிடிச்சி ஜெயில போட்டு, अब इन्हें भी घेर लिया और जेल में डाल दिया, ஏன்னா இவங்க இப்படி உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசகத்தில் சொல்லிட்டு வெளியே போனாங்க. क्योंकि इन्होंने महासभा में ये जवाब देकर निकल गए। யார் இதெல்லாம் லீடர்ஸ்? யாரு லீடர்? யாரு? तब उन्होंने पता लगाया कि कौन है ये लोग, कौन है इनके உங்க नेता, தலைவர் யாரு? உங்க தலைமை சபை யாரு? कौन है आपके अध्यक्ष और आपके नेतृत्व, அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? वहां कितने जन है, அரெஸ்ட் பண்ணு, गिरफ्तार करो, தூக்கிட்டு வா, ले आओ, உள்ள போடு. अंदर डालो। அதுல ஒரு யாக்கோபு ஒருத்தன் சிக்கனா, और उनमें से एक याकूब पाया गया। போட்டு தள்ளுற. ए भाई खत्म कर डालो। ஒருத்தனை போட்டா தாண்டா அந்த பெந்தகோஸ்தே ஒழுக்கா இருக்கும். जब एक व्यक्ति को मार डालेंगे तब पेंतेकोस्त वाले को बुद्धि आएगा। கடவுளுக்கு தான் கீழ்ப்படியும் சொல்றான். கடவுளுக்கு தான் கீழ்ப்படிவேன், தேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். जो कहता है कि मैं सिर्फ परमेश्वर का आज्ञा पालन करूंगा, सरकारी नियम का पालन नहीं करूंगा।
அதுல இயேசுக்கு பின்னாடி இருந்த 12 சிஷ்யர்ல ஒருத்தன் யாக்கோபு போட்டுட்டாங்க. तो 12 चेले थे, उनमें से एक था याकूब, उसे मार डाले. அடுத்து பீட்டர் பிடிச்சாங்க. उसके बाद पतरस को घेर लिया, அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. उसे भी धर लिए और बंदीगृह में डाल दिए. என்ன என்ன பிளானோட இருக்கு ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன்? अब पुलिस चौकी का क्या योजना थी? அவனை போட்ட மாதிரி இவனும் போட்டாரு. जैसे उसे मार डाला उस तरह इसे भी मार दिया. எல்லாம் இருக்கிறதுனால கீழே இருக்கிற சபை மக்கள் எல்லாம் அந்த தைரியமா பேசிட்டு இருக்கான். हाँ, ये सब अध्यक्ष नेता होने के कारण इनके कलीसिया के सदस्य सब बोलते हैं, இவங்களை காலி பண்ணிட்டா अगर इन्हें खत्म कर दिया மத்ததெல்லாம் தரிச்சு போட்டலாம். तो बाकी सबको आसानी से हम नियंत्रण कर सकते हैं. இனி இந்த ஜெப கூட்டம்லாம் வைக்க மாட்டானுங்க. अब आइंदा ये प्रार्थना सभा नहीं चलाएंगे, ஆத்மாதான் செய்ய மாட்டான், ஜூஜி அறிக்க மாட்டான். ना प्राणों की कमाई करेगा ना सुसमाचार ரெண்டாவது सुनाएगा. பேதருக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. अब दूसरा उनकी योजना थी कि पतरस को मारे. ஜனங்கள் சபை மக்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். तब लोग प्रजा तितर बितर करवाए गए, ஒரு இடத்துல கூடி குடும்பம் நடத்த முடியல, ஒரு இடத்துல கூடி ஆராதிக்க முடியல. ना उन्हें एक स्थान पर एकत्रित होकर परिवार चला पाए, ना एक स्थान पर एकत्रित होकर आराधना कर पाए. இந்த சபைக்கு அஸ்திபாரமா உலகிற திருச்சபை மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். जो इस कलीसिया का नींव माने जाते थे वो कलीसिया भी तितर बितर करवाया गया. ஆண்டவர் அதை நன்மையாக பயன்படுத்திக் கொண்டார். लेकिन प्रभु उसे भलाई में तब्दील करेगा. எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஜூஜி அறிக்கை விட்டார். जहां कहीं वे चले गए वहां सुसमाचार सुनाए, சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காம ஜூஜி அறிவிக்கிற வேலைய ஆரம்பிச்சான். जाकर के कमाई न की बल्कि सुसमाचार सुनाने लगे. குடும்ப நடத்துற வேலையை விட்டு ஜூஜி அறிக்கை ஆரம்பிச்சான். परिवार चलाने का काम छोड़कर सुसमाचार सुनाने का काम शुरू कर दिया. அதனால சர்வதேச அளவில் சுவிசேஷம் பரப்பி மக்கள் ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்து जिसके कारण अंतरराष्ट्र के स्तर पर सुसमाचार फैलाया गया, सुनाया गया और लोग उद्धार प्राप्त किए. எருசலேமுக்குள்ளேயே கூடி கூடி பொங்கி பொங்கி தின்னுட்டு ஒன்னா உட்கார்ந்துகிட்டு அடி அதை வச்சுட்டு இருந்தான். जो पहले सिर्फ यरूशलेम में एकत्रित होते थे, झूठते थे, अन्य भाषा बोलते थे, அப்படி சேதடிக்கப்பட்டவர் और जैसे तितर बितर करवा दिए गए. சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். जो लोग तितर बितर करवाए गए वे जगह जगह पर जाकर सुसमाचार सुनाने लगे. அங்கெல்லாம் அங்கங்க ஒரு குழுவா இருந்துகிட்டு நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் சொல்லிட்டு இருந்தானே. उन्होंने थोड़ी ऐसा कहा था कि हम सब एक दल बनकर सरकार को हम हमारा मांग रखेंगे, எங்களை சொந்த இடத்துக்கு கொண்டு வாருங்கள். कि मांग हमारी ये है कि हमारे अपने स्थान पर நாங்கள் लौटने இவ்வளவு दीजिए. பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். हम इतने तमाम लोग दुख उठा रहे हैं, கொரோனாவுக்கு நிவாரணம் தாருங்கள். इसलिए कोरोना के कारण कुछ निधि दीजिए, நாங்க கடனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். कि कर्जा लेकर के हम खा रहे வட்டி हैं ஏறிக்கிட்டு இருக்கு. और ब्याज बढ़ रहा है. இன்று அரசு நிவாரணம் தர வேண்டும் என்று கண்டன கூட்டம் நடத்தினாங்களா? इसलिए सरकार हमें उसके लिए पैसा दे करके थोड़ी उन्होंने मंडली चलाए. சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். नहीं, जो कोई भटकाए गए वे जगह जगह पर जाकर सुसमाचार सुनाने இயேசு लगे. பூமியில இருந்தபோது எப்படி சாப்பிட்டார்? जब यीशु मसीह धरती पे रहते समय कैसे खाया, 12 சீடர்கள் எப்படி சாப்பிட்டா, எப்படி கொடுத்தனா? 12 चेले ने कैसे खाया, कैसे पहना है. ஏசுனாரோடு அவங்க இருந்தபோது எப்படி நடத்தினார்? இப்போ ஆண்டவர் நடத்திட்டு இருக்கார். और जिस तरह यीशु मसीह के साथ थे तब जिस तरह चलाए गए उसी तरह अभी भी उनकी अगुवाई की விலகி जा रही போச்சு. है. நாம ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருந்ததெல்லாம் பிடிக்கல. ஆண்டவருக்கு சுவிசேஷம் தான் தேவசித்தான் செய்யாதான் இப்படி சிதறி இருக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். और उन्होंने समझ गया कि हम सभी एक ही स्थान में बैठकर सिर्फ ताली बजाना परमेश्वर की इच्छा नहीं था, बल्कि इसलिए परमेश्वर हमें तितर बितर करवाया ताकि हम जगह जगह पर जाकर सुसमाचार सुना அதனால सकें. சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சா கேட்ட ஜனங்கள் விசுவாசத்துக்குள்ள வந்தாங்க. அங்கங்க ரட்சிப்பு உண்டானது. इसलिए वे जाकर जगह जगह सुसमाचार सुनाए, लोगों ने सुना और लोग उद्धार पाने लगे. இவன் கண்டன கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கல. इन्होंने ना उल्लंघन की सभा आयोजित किया. சில எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே எங்களை இப்படி ஒப்பு கொடுத்துட்டீரே, कुछ लोग ऐसे हैं कि बैठकर कहते कि हे प्रभु हमें क्यों எங்களை सौंप ஒப்பு दिया, கொடுத்துட்டீரே. हमें क्यों सौंप दिया प्रभु. இந்த மாதிரி ஆளெல்லாம் பக்கத்துல இருந்திருந்தால் வேற ஏதாவது செய்திருப்பேன். अगर ऐसा लोग उनके साथ रहते तो और कुछ करते हैं, ஆனா இவங்க அப்படி செய்யலையே. लेकिन उन्होंने वैसा नहीं किया. எங்களை ஒப்பு கொடுத்துட்டீரே, हमें सौंप क्यों எங்களை கை दिया? விட்டுட்டீரே, हमें त्याग क्यों दिया? நாங்க இப்படி தெருவாத்துறோமே. हम सड़क सड़क पर हमें गुजरना पड़ता है. திருத்துருவா திரிகிற மாதிரி விட்டாலும் சுவிசேஷத்துக்காக தான் கத்தர் அனுமதிச்சிருக்கு. जी हाँ, सड़क सड़क पर हमें चलने फिरने इसलिए दिया ताकि हम सुसमाचार सुना सके.
அதுல பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் தேடிக்கிட்டு கூட நீ நாசமா போயிடுவேன். इसलिए इज्जत आदर सम्मान का खोज में नहीं लगे रहना, ऐसा करने पर मूर्छित हो जाएंगे. அவர்கள் மதிப்பை எதிர்பார்க்கவில்லை, उन्होंने सम्मान की மரியாதை எதிர்பார்க்கவில்லை, उन्होंने आदर ने குடும்பம் நடத்துவதையும் தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்துக்காக பணம் சேர்ப்பதையும் அவர்கள் அந்த இடத்தில் விரும்பவில்லை. उन्होंने उस स्थान पर ना परिवार चलाना ना अपने परिवार के लिए पैसा इकट्ठा करने की सोच में जुटे थे. நாட்கள் பொல்லாதவர்களானதால் दिन बुरे हैं इसलिए அவர்களுக்கு கிடைத்த அந்த நாட்களை காலங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். उन्हें दिया गया उन दिनों का उन समय का उन्होंने इस्तेमाल कर लिए நிரந்தர வாழ்க்கைக்காக, इसलिए कि एक ये सनातन जीवन के நித்திய लिए, வாழ்க்கைக்காக, एक नित्य जीवन के लिए, காலமா யுவமா இறைவனோடு வாழும் வாழ்க்கைக்காக, हमेशा हमेशा के लिए युग युग तक परमेश्वर के साथ जीने के அந்த लिए, பொல்லாத நாட்களை கூட அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். इसलिए वे उन बुरे दिनों का इस्तेमाल भी कर लिए. உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கல, கண்டன கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கல. उन्होंने ना तो बैठकर रोए ना बैठकर विरोध प्रदर्शन किया, அவனுக்குள்ள ஜீவன் இருந்தது, कारण उनके अंदर जान थी அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. और उस जीवन मनुष्य के लिए ज्योति बनी இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. और अंधेरा उन्हें न घेर लिया. சொந்தத்தில் தான் வந்தார்கள், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள. जी हाँ, उसने अपने निज लोगों में आया परंतु निज लोग ने उसे ग्रहण नहीं किए. சொந்த தேசம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த மொழி ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்தங்களும் பந்தங்களும் ரத்த உறவுகளும் கைவிட்டு விட்டார்கள். उसके खूनी रिश्तेदार, उसके अपना ही देश, उसके अपना ही प्रजा, अपना ही लोग उसे ठुकरा दिए. இயேசுவுக்கு அந்த சொந்தமும் பந்தமும் என்ன செய்ததோ அதையே திருச்சபைக்கும் இந்த சொந்த பந்தம் செய்தது. यीशु मसीह के साथ उनके रिश्तेदार, उनके बंदे नाते जो किया था वही चीज कलीसिया के साथ भी कराई गई. ஆகவே கடுமையான காலத்தை முதலாம் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் சந்தித்த பொழுது, इसलिए जब पहले सदी की कलीसिया भयानक और क्रूर दिनों की सामना किए, எப்படி கடந்து போனார்கள் என்பதை சிந்தித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானம் இது. तो उस समय उन्होंने कैसे गुजर गया उसके बारे में मनन करने का वक्त है हमारी. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर को महिमा मिले. ஆகவே அரசு விதிகள் மீறப்படக்கூடாது. इसलिए सरकारी नियमों का उल्लंघन न किया जाए. ஆனால் ஆராதனையும் சுவிசேஷம் அறிவித்தலும் ஆத்துமாதாயம் என்று சொல்லும் பொழுது மீறித்தான் ஆக வேண்டும். लेकिन जब आराधना का विषय, सुसमाचार सुनाने का विषय, प्राणों की कमाई का विषय आती है तब नियमों का उल्लंघन करना அதை ही है. செய்யக்கூடாது என்று கொரோனா சொன்னாலும் சரி, அதிகாரங்கள் சொன்னாலும் சரி, திருச்சபையானது மீறித்தான் நடக்க வேண்டும். इन कामों को करने से चाहे हमें कोरोना क्यों न रोके या सरकार क्यों न रोके, हमें उल्लंघन करना ही அப்படி है. மீறினால் அந்த சபைக்கு என்ன சம்பவிக்கும், அதனுடைய விளைவு என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ऐसा उल्लंघन करने पर उस कलीसिया के साथ क्या होगा, उसके परिणाम क्या होंगे, தானியேலுக்கு என்ன சம்பவித்தது? दानियल के साथ क्या हुआ? சிங்கக்கவி शेर की मांद. சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன சம்பவித்தது? सतरक मेशक अबेदनेगो के साथ क्या हुआ? எரிகிற அக்கினிச்சூளாய். जलती हुई भट्ठी. முதலாம் நூற்றாண்டு திருச்சபை தலைவர்கள் அப்போஸ்தலர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கு என்ன சம்பவித்தது? पहली सदी के कलीसिया के प्रेरित नेता और कलीसिया के साथ क्या हुई? சிதறடிக்கப்பட்டார்கள், वे तितर बितर कराए गए, ஜெயிலில் போடப்பட்டார்கள், बंदीगृह में डाले गए, கழுத்து வெட்டப்பட்டு மரித்தார். उनकी गर्दन काटी गई. அதான் விளைவு. यही है परिणाम. இதை ஏற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்து அந்த சபைக்கு ஜீவனா இருந்தார். अगर इन चीजों को भुगतने के लिए तैयार रहना है तो मसीह उस कलीसिया का जीवन बनकर रहना. பயப்படுறவன் இந்த உலகத்துல வாழணும்னு விரும்புறவன் ஒரு துணும் இந்த இடத்துல அடிக்க முடியாது. परंतु हर कोई जो डरपोक हो, जो संसार में जीना चाहते हो, वे लोग इस स्थान में टिक नहीं पाएंगे. பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பரீட்சை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. जो स्कूल में पढ़ते विद्यार्थियों के लिए परीक्षा के दौरान उन्हें पास किया जाता है. அவருடைய ஓராண்டு கால படிப்பு, அவருடைய காரியம் என்னங்கறத பரீட்சை மூலமா தான் கண்டுகொள்ள முடியும். उनकी एक साल की पढ़ाई, उन्होंने क्या व्यवहार किए, ये सब परीक्षा के जरिए जाना जाता है. அதுபோல அரசு கட்டளைகள் மதமாற்றம் என்ற ஒரு சட்டத்தை, மதமாற்ற கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டாந்து வைக்கிறான் பாரு சபைக்கு முன்னாடி. इसलिए जब कलीसिया के सामने सरकार ने एक नियम को रखता है, नियम क्या है? धर्म परिवर्तन ना किया जाए. தேசத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் அழிக்கிறது இந்த கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று சொல்லி தடுக்கிறார்களே. और ये कहकर ईसाई धर्म फैलने से रोकते हैं कि ये हमारे देश का संस्कृति, देश का नियमों को रोकते हैं. அதை மீறித்தான் ஆக வேண்டும். तो इन नियमों का उल्लंघन करना ही है, உள்ள ஜீவன் இருக்கணும். क्योंकि
करना है, उल्लंघन करना है तो भीतर जान होनी கிறிஸ்து चाहिए। எனக்கு ஜீவன், मसीह मेरा जान है, சாவு எனக்கு வரும் லாபம் मृत्यु मुझे आएगा तो मुझे लाभदायक है। என்று சொல்லுகிற விசுவாசி, சொல்லுகிற ஊழியக்காரன் ஜீவன் உள்ளவன். इस तरह जो विश्वासी कह सकता है, जो सेवक कह सकता है, मानो वो जीवित है। கொரோனா வராத வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம். हाँ, कोरोना जब तक ना आए तब तक कह सकता है। அரசாங்க அதிகாரிகளும் போலீஸ்காரன் வந்து நம்மை பிடிக்காத வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம். जब तक सरकार हमें घेर न ले, पुलिस हमें आकर गिरफ्तार ना करे, तब तक हम क्यों न कहें। பிடிக்கிறான் பாரு, लेकिन जब हमें घेर लेता है, அரெஸ்ட் பண்றான் பாரு, जब हमें गिरफ्तारी करते हैं, அப்பதான் நீ நான் யாருன்னு பார்க்கணும். उस समय पता चलेगा कि आप और मैं कौन है। அது இல்லைன்னா இங்க நின்றுக்கிட்டு மைக்க புட்டிச்சுக்கிட்டு முக்கிக்கிட்டு முளைக்கிட்டு தான் இருக்கலாம். अगर जब तक ये परिस्थिति नहीं आती तब तक माइक हाथों में लेकर हम क्यों ना गजर सकते। ஓராண்டு கால படிப்புக்கு பின்னாடி ஒரு பரீட்சை வைக்கும் போது தானே அவன் எப்படி பதுங்குறான்னு கண்டுபிடிக்க முடியுது. एक साल के बाद, एक साल की पढ़ाई के बाद परीक्षा के समय पता लगता है कि वो कैसे दुबकता है। பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால், अगर परीक्षा में टिक नहीं पाते हैं நீங்கள் நானும் விசுவாசத்தில் இல்லை. तो मतलब आप और मैं विश्वास में नहीं है। 2 கொரிந்தியர் दूसरा कुरिन्थियों 13 அதிகாரம் 13 अध्याय 6 வசனம். 6 वचन। நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறோம். பரீட்சைக்கு நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? हम सब परीक्षा के लिए क्या करना है? அப்ப நமக்குள்ள பரீட்சைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? तो हमारी परीक्षा क्या जान लिया? கொரோனா காலம் தான் நமக்கு பரீட்சையின் காலம். ये कोरोना काल हमारे लिए परीक्षा के दिन है। மதமாற்ற தடை சட்டத்தை நம்ம அரசாங்கம் போடும்போது தான் அது நமக்கு பரீட்சையின் காலம். जब धर्म परिवर्तन का कानून सरकार लगाती है तब वो हमारे लिए परीक्षा है। ஆராதிப்பதற்கும் சுவிசேஷம் சொல்லி ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்கும் பரீட்சை காலம். आराधना करने से रोक लगाना, सुसमाचार सुनाने से रोक लगाना ही हमारे लिए परीक्षा का काल है। பரீட்சை வராத வரைக்கும் அவன் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போவான். जब तक परीक्षा नहीं आती तब तक वो बराबर स्कूल में जाता है படிக்கிற மாதிரி தான் தெரியும். और हमें भी लगेगा कि वो पढ़ाई कर रहा है, ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் தெரியும். हमें भी लगता है कि वो स्कूल में जा रहा है। அவன் போனது சரிதானான்னு ஒரு பரீட்சை வைக்கணும்ல. लेकिन उसने जो गया बराबर ही गया, படிக்கலையான்னு சொல்லி கண்டுபிடிக்க ஒரு பரீட்சை வேணும்ல. उसने वाकई में पढ़ाई किया या नहीं किया परखने के लिए परीक्षा की ஒரு जाती சபைக்குள்ள है। கிறிஸ்து ஜீவனா இருக்கிறாரா இல்லையா, விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு கொரோனா तो வரணும். एक कलीसिया के लिए परमेश्वर जीवन है या नहीं है, इसे परखने के लिए एक कोरोना को भेजता है। மதமாற்ற தடை சட்டங்கள் வரணும். धर्म परिवर्तन की कानून आते हैं। சுவிசேஷ எதிரிகள் எழும்பணும். सुसमाचार को रोकने वाले, सुसमाचार के विरोधी उठना है। பல சேனாக்கள் எழும்பணும். कई सारे सेना की उजगर होना है। அப்பத்தாயா சபைக்குள்ள உயிர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். तब पता चलेगा कि कलीसिया के अंदर जान है या नहीं। இல்லைன்னா ஆட்சிக்கார மாதிரி ஜேசக்கார மாதிரி போயிட்டு இருக்கும். नहीं तो आरसी वाले के समान, सीएसए वाले के समान गुजरते जाएंगे। பெந்தெகோஸ்து அப்படிதான் போயிட்டு இருக்கும். पेंतेकोस्ती भी वैसे ही गुजरेगी। நீங்களும் நானும் அப்படி அல்ல. परंतु आप और मैं वैसे नहीं। கிறிஸ்து கட்டுகிற சபையில நான் இருக்கிறேன்ற விசுவாசம் இருக்கணும். हमारे अंदर ये दृढ़ विश्वास होना चाहिए कि जिस कलीसिया का निर्माण मसीह कर रहे हैं, मैं उस कलीसिया का सदस्य हूं। கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ங்கிற விசுவாசம் இருக்கணும். और ये विश्वास हमें होना चाहिए कि परमेश्वर मेरे साथ है और परमेश्वर मेरे मार्गदर्शन कर रहा है। உங்களுக்குள் எனக்குள் விசுவாசம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற காலம் இந்த காலம். आपके अंदर, मेरे अंदर विश्वास वाकई में है या नहीं, इन्हें परखने का वक्त है। ये वक्त, இது நமக்கு பரீட்சை நேரம். ये हमारे लिए परीक्षा का वक्त है। ஏன் பயப்படுறேன்? சில ஆளு பரீட்சை வச்சுட்டா कुछ लोग परीक्षा से क्यों डर जाते हैं? ஐயா ஜெபம் பண்ணுங்க. अय्या प्रार्थना करो। எதுக்கு? क्यों? பேலா போயிருவேன்னு பயம். डर लगता है कि मुझे शायद मैं फेल हो जाऊं। விசுவாசம்னா கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறது ஐயா விசுவாசம். विश्वास यानी वो है कि परमेश्वर मेरा साथ है। அப்புறம் என்ன விசுவாசம்? फिर कौन सा विश्वास? எங்கேயோ கடவுள் இருக்காரு, நான் கடவுளை நம்புறேன்னு சொல்ற விசுவாசமா? ऐसा कहना थोड़ी विश्वास है कि परमेश्वर कहीं எங்கேயோ இருக்கிற கடவுள் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதாண்டா விசுவாசம். परंतु विश्वास यानी वो होता है जो परमेश्वर जो कहीं है वो मेरे साथ है। நம்மோட இறைவன் இருப்பாரானா நமக்கு எதிராக இருப்பவன் யார்? यदि परमेश्वर हमारे साथ हो तो कौन है हमारे खिलाफ हो सकता है? எத்தனை சுவிசேஷ இயக்க எதிரிகள் ஆகிய இயக்கங்கள் எழும்பட்டு, चाहे सुसमाचार के खिलाफ कितने भी संस्थाएं क्यों ना उजागर எத்தனை हो, பேய் பிசாசு
பிசாசு எழும்பட்டு, कितने भी भूत எந்த शैतान பில்லி उजागर हो, சுனியங்களும் மந்திரவாதங்களும் எழும்பட்டு, कितने भी जादू टोना की शक्ति क्यों ना उजागर हो, உலகம் முழுவதும் பாவ இச்சைகளில் மூழ்கட்டு, विश्व भर पाप की क्रियाओं में क्यों ना फंस जाए, ஜனங்களை இருள் மூடட்டும், लोगों को क्यों ना अंधेरा घेर ले, காரிருள் பூமியை மூடட்டும், घोर अंधकार क्यों ना धरती को घेर ले, கர்த்தர் என் மேல் உதிப்பார், परंतु परमेश्वर मुझ पर उदय होगा, சபையின் மேல் உதிப்பார். कलीसिया पर उदय होगा। அதானே விசுவாசம். यही तो विश्वास। அப்புறம் விசுவாசம் இருக்குன்னா என்ன விசுவாசம்? பரீட்சை நேரத்துல நீ தொடர்ந்து இருக்க கூடாதுல்ல. इसके अलावा सिर्फ कहते कि विश्वास है, परीक्षा के समय विश्वास रखना है। பேதுரு நடுக்கலையே, पत्रुस कब कपाए नहीं, அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. वो भी तो हमारे समान एक इंसान था, போயிட்டான்ல ஜெயிலுக்கு. चला गया बंदीगृह, கூடவே இங்க ஒருத்தனை போட்டு தள்ளிட்டானே. और उसके साथ उसके एक सहयोगी को मार भी डाला। சரி, நமக்கு அந்த பாதான் கத்த நியமிச்சிருந்தா நடக்கட்டும் சொல்லிட்டு போயிட்டான்ல. ठीक है, अगर मेरे साथ भी ऐसा ही होना परमेश्वर की इच्छा है तो होने दो कहकर चला गया। அந்த அபிஷேகம் தானே நமக்குள்ள இருக்கு. वही अभिषेक तो हमारे भीतर भी है, இல்ல வேற ஆவியா? या और कुछ आत्मा है? கண்டுபிடிக்கிற நேரம் தான் இந்த காலம். इन्हें परखने का समय है ये समय, இதான் பரீட்சை. यही है परीक्षा। பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் यदि परीक्षा का सामना नहीं करेंगे நாம பரலோகம் போட்டோம், பாதாளம் தான் போவோம். तो हम स्वर्ग नहीं जाएंगे बल्कि नरक में जाएंगे। அப்ப இத்தனை வருஷம் கூட்டத்துக்கு வந்து என்ன செய்ய? तो इसका मतलब इतने सालों में காணி கொடுத்து என்ன செய்ய? दान देके क्या फायदा, அதான் கொடுத்து என்ன செய்ய? दसमां देके क्या फायदा, கை தட்டி பாட்டு பாடி என்ன செய்ய? ताली बजाकर गीत गाने से क्या फायदा, பள்ளிவாச பேசி என்ன செய்ய? अन्य भाषा बोलने से क्या फायदा। எல்லாம் வீணா போச்சு பத்திலா. देखा, सब कुछ व्यर्थ हो गया। அதனாலதான் பவுல் சொன்னா, इसलिए पौलुस ने कहा புறஜாதிகள் ஞானம் இல்லாம நடக்கிறாங்க, गैर जाति वे निर्बुद्धि चलते हैं, நாம் கவனமாய் நடந்து கொள்ள பார்க்க. परंतु हम बुद्धिमान के समान चलना அதான் है, ஞானம். ये है ज्ञान। அப்ப ஞானத்தினால் திருச்சபை நிரப்பப்பட வேண்டும். तो कलीसिया ज्ञान से भर दिया जाना है। பரீட்சை காலங்களில் நின்று பிடிக்கக்கூடிய ஞானம் நமக்கு இருக்கணும். परीक्षा के दिनों में टिकने का ज्ञान हमें होना चाहिए, அதனுடைய விளைவுகள் என்ன என்ற ஞானம் உடையவர்களா இருக்க வேண்டும். और उसकी अंजाम क्या होगा ये जानकारी भी हमें होनी चाहिए। தேவனுக்கு கீழ்ப்படிகிறதா என்ன, மனுஷ அதிகாரங்களுக்கு அரசு அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிகிறதா என்னன்ற ஞானம் உடையவர்களா இருக்கணும். परमेश्वर का आज्ञा पालन करने का मतलब क्या है, सरकारी और मनुष्य का आज्ञा पालन करने का मतलब क्या है, ये जानकारी हमें होनी चाहिए। நம்ம தெளிவா முதலாம் நூற்றாண்டு திருச்சபை கடந்து போடுது. पहली शताब्दी की कलीसिया बड़ी सचेत के साथ चली गई। இந்த 21ஆம் நூற்றாண்டு திருச்சபைகளும் தலைவர்களும் மக்களும் அப்படித்தான் கடந்து போகணும். इस 21वां सदी का कलीसिया प्रजा नेता भी उसी तरह गुजरना है। ஆகவே நமக்கு ஞானம் வேண்டியிருக்கு. इसलिए हमें बुद्धि होना जरूरी है, இறைவனுக்கு எந்தெந்த விஷயத்துல கீழ்ப்படியணும், किस विषय में परमेश्वर का आज्ञा पालन करना है, மனுஷ அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும் இறைவன் சொல்லிருக்காரு, அது எந்தெந்த விஷயம் और मनुष्य का आज्ञा पालन करने के लिए परमेश्वर ने कहा है तो वो कौन सी अधिकार है, என்பதை குறித்த ஞானம் நமக்கு அவசியம். इन बातों के प्रति हमें जानकारी होना जरूरी है। ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு मिलाप वाले तंबू बनाने के लिए ஆண்டவர் ஆவியினாலே நிரப்பி ஆசீர்வதிச்சாராம். परमेश्वर ने उन्हें आत्मा से भरा और आशीषित किया। யாத்ராகமம் 31:5 வாசிங்க. निर्गमन की किताब 31 का 5 पढ़िए। மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுவா, हालेलुया। ஞான அறிவு புத்தி அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யூகித்து செய்வதற்கு ज्ञान बुद्धि समझ कि समय समय पर क्या करना है समझकर कार्य निपटाने के ஒரு लिए, ஞானத்தை பரலோகமே தருவியா. इसलिए एक खास ज्ञान को स्वर्ग स्वयं देता है। ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் यदि कोई ज्ञान में अधूरा हो தன்னிடத்தில் கேட்கிற யாருக்கும் குறைவில்லாமல் கொடுக்கிறவரா நம்முடைய தேவனாய் கர்த்தர். तो हमारा परमेश्वर वो है जो अपने से मांगने वाले को भरपूर देता है, சம்பூர்ணமாய் கொடுப்பாரா. संपूर्ण रीति से देता है। ஆண்டவரே, இப்படிப்பட்ட சோதனை காலங்கள்ல பரீட்சை நேரங்கள்ல நான் நிக்கிறதுக்காக ஞானம் வேண்டும். हे प्रभु, इस तरह की परीक्षा के दिनों में कठिन समय पर मुझे टिकने के लिए ज्ञान அந்த चाहिए। பிரச்சனைகளை எல்லாம் நீர் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பினீரே. हे प्रभु, आपने उन तमाम लोगों को ज्ञान से भर दिया, புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை அவனுக்கு கொடுத்தீரே. समझने की एक
एक समझ उन्हें दी। எந்த நேரத்துல என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யூகித்து செய்யக்கூடிய அந்த ஞான அபிஷேகத்தை கொடுத்தீரே. इस समय कौन सा काम करना है, कब करना है, ये सब जानकारी उन्हें आपने दी थी। அவனை அந்த ஆவியினாலே நிரப்புகிறே சாமி. हे प्रभु, उन्हें ऐसी आत्मा से आपने उन्हें भरा। இந்த காலங்களில் உங்களுக்கு இந்த ஞானம் வேணுமே, इन दिनों में हमें भी वैसा ही ज्ञान चाहिए। அந்த ஞானத்தை தார். इसलिए हे पिता में ज्ञान அந்த ஞான அபிஷேகத்தை ஊற்று वैसा ज्ञान का अभिषेक उंडेल दीजिए। என்று சொல்லி அவன் புழைக்கணும்னா அவன் வாங்கிக்க வேண்டியதான். इस तरह हर एक को अगर जीना है तो मांग कर प्राप्त करना है। அப்ப தேவன் நிரப்பினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். तो हमने ये पढ़ते हुए सुना कि परमेश्वर ने भर दिया। 35-25 வாசிப்போம். யாத்ரா 35-25 पढ़िए। ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். ஞானம் உள்ள ஸ்திரீகள் இருப்பார்கள். यहाँ पर लिखा है कि बुद्धिमान स्त्री। அப்ப இந்த ஞானம் எங்க இருந்து வருது? तो ये बुद्धि कहां से आती है? பரலோகத்திலிருந்து வரணும்யா. स्वर्ग से आना है। ரெண்டு விதமான ஞானம், பெரிய ஞானத்துல ரெண்டு ஞானத்தை பற்றி பைபிள் சொல்லுது. और बुद्धि में खास तौर से स्वर्ग दो तरह की बुद्धि के बारे में कहती है। 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது याकूब 3 अध्याय में देखते समय 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது 15, 16, 17 वचन पढ़ते समय நாம் அவைகளை புரிந்து கொள்ள முடியும். हम इन्हें समझ सकते हैं। இப்படிப்பட்ட ஞானம் வரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. ரெண்டு ஞானத்தை பற்றி இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. ये शास्त्र के वचन दो ज्ञान के बारे में हमें सिखलाती है। ஒன்று லௌகீகமான ஞானம், एक है संसारिक ज्ञान இன்னொன்று பரலோக ஞானம். और दूसरी एक बुद्धि है जो स्वर्ग की ओर से है। அப்ப இதுல எந்த ஞானம் திருச்சபைக்கு வேணும்? अब बताइए इनमें से कौन सी ज्ञान कलीसिया को चाहिए? ஒரு மனிதனுக்கு இந்த உலக ஞானம் இருக்குமானால் அவன் எப்படி இருப்பான்னு அந்த பைபிள் சொல்லுது. एक इंसान के अंदर अगर संसारिक ज्ञान होता तो वो कैसे रहेगा, इसके बारे में शास्त्र बतलाते हैं। பரலோக ஞானம் இருக்குமானால் அவன் என்ன செய்வான்னு அதையும் சொல்லுது. तो यदि किसी में स्वर्गीय बुद्धि होती है तो वो कैसे रहेगा, ये इसके प्रति भी शास्त्र बतलाती है। பரத்திலிருந்து வருகிற ஞானமோ तो जो ज्ञान स्वर्ग से आती है முதலாவது பரிசுத்தத்துக்கு நேர வழி நடத்தும். वो सर्वप्रथम पवित्रता की ओर अगुवाई करेगी। எவை என்ன சொன்னாலும் எவை என்ன பேசினாலும் அதை சகித்து போகிற சாந்த குணத்தினால் चाहे कोई भी कुछ न कहे, कोई भी क्यों न कुछ भी बोले, लेकिन उसे सहने का सहनशीलता होती है। குடும்பத்துல சபைக்குள்ள 1008 பிரச்சனைகள் வந்தாலும் அதுல எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இணக்கம் உள்ளதா இருக்கும். परिवार में कलीसिया में क्यों ना 1000 समस्या है, लेकिन समझौता அது करवाती விட்டு है। கொடுக்கிறதா இறங்கி போறதா இருக்கு புத்தியில, அதான் பரலோக ஞானம். देखिए जो सहने का सहनशीलता होती है वही है स्वर्गीय ज्ञान। சகிச்சு போறதுனால நம்மள மடப்பல நினைக்கிறேன், பைத்தியம் நினைக்கிறான், நினைச்சிட்டு போறான், நாசமா போறேன், உனக்கு என்ன? अगर मान लो हम समझौता करने से कोई हमें मूर्ख समझता या पागल समझता, तो समझने वाले को समझने दो, உனக்குள்ள இறங்கி இருக்கிறது பரலோக ஞானத்தின் அபிஷேகம். क्योंकि तुम्हारे अंदर समाया है स्वर्गीय ज्ञान। அந்த அபிஷேகம் தான் ஒன்னு அப்படி இறங்கி போக வைக்குது. वही अभिषेक के कारण आप समझौता அவங்க என்ன करते हैं। பேசினாலும் சகிச்சுட்டு போக வைக்குது. वो कुछ भी कहने पर आप बर्दाश्त சில कर लेते விஷயங்களை हैं। விட்டு கொடுக்க வைக்குது. और कुछ कामों में समझौता करने, அது இணக்கம் உள்ளது. क्योंकि जो समझौता करती है காது கேளாதவனை போல போகிறோம், ना सुने, சில இடங்கள்ல ஊமையை போல போகிறோம், और कहीं कहीं हम एक गूंगे के समान चले जाते हैं। வாய் பேச முடியாம இருக்கும். ऐसा स्थिति आ जाती है कि அவங்க என்ன பேசினாலும் கேட்காத செவிட்டு போய் போல போறோம். वो कुछ भी कहने पर एक बहरे के समान चले जाते சில हैं। காரியங்களை கண்ணால கண்டாலும் காணாம போல போகிறோம், और கூட்டு போய் மாதிரி போறோம். कुछ बातों को आंखों से देखने के बावजूद अनदेख करके अंधे के समान चले जाते என் தாசனே அல்லாமல் குருடன் யார்? हैं। मेरे दास के सिवा कौन है अंधा? என் தாசனே அல்லாமல் அந்தகன் யார்? मेरा दास के सिवा कौन है अंधा? என் தாசனே அல்லாமல் ஊமையன் யார்? मेरा दास के सिवा कौन है गूंगा? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த நாட்களில் செவிடனை போல பல பகுதிகளிலே கடந்து போனார். मेरा प्रभु यीशु मसीह जब इस धरती में था तब कई जगह पर एक गूंगे के, एक बहरे के समान சில जाता था। காரியங்கள் அவருடைய கவனத்துக்கு வரும், அவர் கண்ணுக்கு தெரியும், குருடனை போல போனார். कुछ बातें उसके नजर में आती थी, उसके आंखों में लगती थी, परंतु एक अंधे के समान चलता था।
உடனடியா பேசணும், சரிப்படுத்தணும், சீர்படுத்தணும் வரும், ஊமையின போல போயிடுவேன். तुरंत सुनाने का वक्त आएगा, मौका आएगा, लेकिन वहां पर एक गूंगे के समान அதாய करता था। பரத்திலிருந்து வருகிற ஞானம். यही है ज्ञान जो स्वर्ग से मिलती है। அவர் என்ன பைத்தியக்காரரா இயேசு? क्या यीशु थोड़ी पागल थे? அவர் என்ன குருடனா? क्या वो थोड़ी अंधा थे? அவர் என்ன செவிடனா? थोड़ी वो बहरे थे? ஊமையனா? थोड़ी वो गूंगे थे? ஞானம் பெற்றவர்கள் சில நேரங்கள்ல வாயை மூடி மௌனியா போவாங்க. जी हाँ, बुद्धिमान लोग कुछ समय में खामोश होकर चले சில जाते हैं। காரியங்கள் உங்க காதுக்கு வரும், ஆனாலும் செவிட்டு போய் மாறி போயிட்டு कुछ இருப்பாங்க. बातें उनके कानों में सुनने के लिए आएगी, परंतु बहरे के समान निकल चले जाते हैं। அதுதான் தீர்க்க தரிசனமா ஆண்டவரை பத்தி சொல்லிருக்கு, என் தாசனே எல்லாரும் கூடனியார். इसलिए भविष्यवाणी के तौर पर प्रभु यीशु के बारे में कहा गया है कि मेरे दास के सिवा कौन है अंधा, செவிடன் யார்? कौन है बहिरा, ஊமையன் யார்? कौन है गूंगा। உங்க குடும்பத்துல நீ அப்படி போனீங்கன்னா கூட்டு போய் சொல்லுவா. तो आपके परिवार में इस तरह आप करने पर लोग आपको कहेंगे कि ये अंधा है। சொல்லி சொல்லி காட்டி சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறேன், செவிட்டு போயிருப்பா. बार बार मैं बोल रहा हूँ, बार बार सुना रहा हूँ, लेकिन आप सुनते नहीं। क्या तुम बहरे हो? அவ அப்படி பேசிருக்கா, அவ அப்படி பேசிருக்கா, ஒரு வார்த்தை நீ பேச மாட்டா, நீ ஊமை போல இருக்க, ஊமை பய. उसने फलाना कह दिया, उसने ऐसा कह दिया, उसने वैसा कह दिया, लेकिन खुद तुम कुछ जवाब नहीं देते। क्या तुम गूंगे हो? ஊமை இல்ல, नहीं, गूंगा नहीं, செவிடு இல்ல, ना बहरा है, குருடு இல்ல, ना अंधा है, பரத்தின் ஞானம் நடத்துகிற பாதை. परंतु स्वर्ग की ज्ञान इस राह पर अगुवाई करती है। பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, परंतु जो ज्ञान स्वर्ग से मिलता है அது சாந்தம் உள்ளது. वो नम्र है। ஒருவனுக்குள்ள இந்த சாந்தமுள்ள ஆவி வருமானால் அவன் இப்படித்தான் போவான். यदि किसी के अंदर ये सहनशीलता की आत्मा आती है तो वो इस तरह ही उसकी बर्ताव होगी। ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, குடும்பமா ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. परिवार समेत सेवकाई में आ गए। அண்ணன் ஆரோனு, அக்கா மிரியாமு, अब दीदी मिरियम और बड़े भाई हारून, மோசைக்கு ஒரு ஊழியம், மிரியாமுக்கு ஒரு ஊழியம், ஆரோனுக்கு ஒரு ஊழியம். मूसा को एक सेवकाई दी गई, मिरियम को एक सेवकाई, हारून को एक सेवकाई। அவங்க ட்ராக்ல போயிட்டா பஞ்சாயத்து இல்ல. वे अगर अपने अपने राह पर चलते तो कोई शिकायत नहीं होती। ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு கட்டிச்சுக்கிட்டு கொதறிக்கிட்டு एक दूसरे से मार पिटाई करते हुए, दूसरे को काटते हुए, தெரி நாய் மாதிரி சுழி நாய் மாதிரி जो कुत्ते के समान, गली सड़क के कुत्ते के समान। ஊழியத்துக்குள்ள வந்த போது சில சுழி நாய்கள் தெரு நாய்கள் குலைச்சிட்டு, और सेवकाई में प्रवेश करने के बाद कुछ गली सड़क के कुत्ते के नाई भौंकते रहते हैं। அப்ப அக்காக்காரி பேசுறா, அண்ணாக்காரன் பேசுறா, तो दीदी बोलती है, भाई बोलता है, லட்சக்கணக்கான மக்கள் சபையில இருக்காங்க, எல்லா சபை மக்களுக்கு அது தெரியும். और कलीसिया में लाखों लाख लोग हैं, जो बातें उनके कानों में आ गई। எல்லா விசுவாசியும் அவன் குடும்பத்துல பொண்டாட்டி பிள்ளையோட பேசிட்டு இருக்கான். अब सबका सब विश्वासी अपने बीवी बच्चों के साथ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? சத்தியமா பேசுறான். क्या चर्चा करते हैं? सच्चाई की चर्चा थोड़ी करते हैं। அவன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரி, वो बराबर नहीं, அந்த वो pastor, सेवक बराबर pastor। नहीं, वो पास्टर सही नहीं, அந்த சிஸ்டர் சரி, वो बहन सही नहीं, அந்த மிரியாம் சீனியர் சிஸ்டர், वो मिरियम वरिष्ठ बहन। இதான் பேசிட்டு இருக்கான். ये चर्चा कर रहे हैं। என்ன பேசுறான்? क्या चर्चा कर रहे हैं? இப்படி உங்க அண்ணன் சொல்றாரு, இப்படி உங்க அக்கா சொல்லுது, तुम्हारी दीदी इस तरह कहती है, तुम्हारे भाई उस तरह அந்த कहता है, சிஸ்டர் பேசுறாங்க, இந்த பிரதர் இப்படி பேசுறாரு वो बहन वैसा कहती है, ये भाई ऐसा कहता है। அப்படின்னு மோசைட்ட போய் சொல்றாங்க. तो ये शिकायत जाकर मूसा से कहने लगे। மோசையை நேசிக்கிறவங்க அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, जो मूसा के करीब लोग माने जाते वे लोग जाकर बात बताएं। நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க, நீங்க பேச வேண்டாமா, உங்களுக்கு அந்த பவர் இருக்கு இல்லையா? ये तमाम चीजें हो रही है, लेकिन आप खामोश क्यों बैठे? आपको तो अधिकार है, क्यों नहीं बोलते? இந்த மாதிரி உஸ்பத்தி விட்டாங்க மோசைய. इस तरह मूसा को भी भड़का दिया। அவர் அப்படி பேசலாமா? क्या वो वैसा बोल सकता है? உமக்கு பிரதம அமைச்சர் பதவி, பிரதம அமைச்சர் பதவி, हाँ, तुम तो प्रधानमंत्री हो, अध्यक्ष हो, 25 லட்சம் ஜனங்களை கொண்ட இந்த தேசத்திற்கு, இஸ்ரவேல் நாட்டுக்கு நீ ஒரு தலைவன். 25 इजराइल देश का जनसंख्या 25 लाख है, जिस राष्ट्र का तुम अध्यक्ष உனக்கு हो, இந்த அதிகாரத்தை பதவியை தந்தது தேவன். और तुम्हें ये अधिकार हुकूमत किसने दिया? परमेश्वर ने दिया। இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, உன் பேரை கலங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்க. लेकिन लोग तुम्हारे बारे में चर्चा करते, तुम्हारा नाम का बदनाम करते, तुम खामोश रहते। எந்திரி எந்திரி, பேசு பேசு. हाँ, उठो उठो, बोलो बोलो। ஸ்குரு போட்டுக்கிட்டு இருப்பான். हाँ, इस तरह भड़काते रहेंगे। நாசமா போற வழியில நம்மளையும் நாசமாக்கிடுவான். हाँ, भड़काने वाले लोग मुझे भी मूर्छित करा देंगे। அப்படி உசுப்பேத்தும் போது குடும்பத்துல, इस तरह परिवार में जब कोई भड़काता, உறவுகளின் மத்தியில், நட்புகளின் மத்தியில், रिश्तेदारों के बीच में, बंधे नातों के बीच में, சபையின் மத்தியில், ஊழியங்களின் மத்தியில், कलीसिया के बीच में, सेवकाई के बीच में, காணாதவன குருடனை போல,
ऐसे समय पर अंधे के समान, अंधे के समान, செவிடனை போல, बहरे के समान, ஊமையனை போல गूंगे के समान மோசே போனா. मूसा गुजरा. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? उसका नाम क्या मालूम है? சர்வதேச மனித சமுதாயத்தில் மோசையை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை. तब उसे नाम दिया गया कि अंतरराष्ट्र में मूसा के समान सहनशील व्यक्ति कोई नहीं. அந்த சர்டிபிகேட் எங்க இருந்து வந்துச்சு? ये प्रमाण पत्र कहां से मिला? அதான் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. इसलिए जो ज्ञान स्वर्ग से आता है முன்பு சுத்தமுள்ளதாயும், वो तो पहला स्वच्छ होता है சாந்தமுள்ளதாயும், और नम्र होता है இரக்கமுள்ளதாயும், और समझौता करता है நற்கனிகளால் நிறைந்ததாயும், और अच्छे फलों से भरी रहती है சமாதானத்தை காக்கக்கூடியதுமாய் இருக்கிறது. और शांति की रक्षक होती है. சாந்த குணம் எங்க இருந்து அவரு? तो नम्रता कहां से मिलेगा? பூமியில இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளும் சாந்தம் இருந்தாலும் எல்லா சாந்தத்தையும் வீண் பண்ணிட்டான்ல மோசே. मान लो धरती में हर लोगों के अंदर शांति थी, लेकिन उन सब से बढ़कर मूसा में थी. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் அல்லவா அந்த சான்றுகளை கொடுக்கிறாரு, சர்டிபிகேட் தர்றாரு. तो देखे प्रमाण पत्र किसने दिया? सारा भूमंडल को रचाने वाला परमेश्वर ने ये उसके प्रति प्रमाण पत्र दी. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பரலோக ஞானத்தை பெற்றுக்கொள்ளார். इसलिए परमेश्वर के लोग स्वर्गीय ज्ञान को நாட்கள் சொல்லாதவர்களால் காலத்தை பிரயோகப்படுத்திக் கொள்ளும். दिन बुरे होने के कारण समय का इस्तेमाल करना चाहिए. புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடந்து கொண்டு போகிறார்கள். गैर जाति वे निकम्मे विचारों में गुजरते हैं. நாம் பரலோக ஞானத்தினால் திருச்சபை மக்கள் ஊழியர்கள் நடந்து கொள்வோம். परंतु हम कलीसिया सेवक स्वर्गीय ज्ञान से चलना है. அப்ப ஞானத்துல யாக்கோபு சொல்ற ஞானம் பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம் எப்படி? तो ज्ञान में, बुद्धि में याकूब कहता है कि स्वर्ग का बुद्धि किस तरह होती है. அப்ப இந்த ஞானத்தை தேவன் தர்றாரு, எப்படி தர்றாரு? அபிஷேகத்தின் மூலமாக தருகிறார். तो इस ज्ञान को परमेश्वर देता है. कैसा देता है? अभिषेक के जरिए देता है. இஸ்ரவேலை அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு ஞான அபிஷேகத்தினால் நிரப்பினார். जो मिलाप वाले तंबू बनाने के लिए इजरायलियों को परमेश्वर ज्ञान की आत्मा से भर दिया. அவன் மட்டும் அந்த ஞான அபிஷேகத்தினால் கட்டப்படவில்லை, அவனோடு இணைந்த சகோதரிகளும் சகோதரமார்களும் எல்லாரும் ஞானத்தினால் ना நிரப்பப்பட்டார். सिर्फ उसने बुद्धि से भर दिया गया, बल्कि उसके सहयोगी जितने भी पुरुष स्त्री थे सभी उस ज्ञान के अभिषेक எல்லாரும் இணைந்துதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி செகண்ட் மகிமையை கொண்டு வந்து சேர்த்தார். वे सभी लोग मिलकर उस मिलाप वाले तंबू बनाए जिस पर सगीना महिमा उतर आई. அதுக்கு பரம ஞானம் வேணும். इसके निर्माण के लिए स्वर्गीय ज्ञान चाहिए. இந்த உலகம் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கு. लेकिन संसार भी एक ज्ञान को प्रदान அதை करता है, லௌகிக ஞானம் என்று அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதி கொடுத்துக்கிறார். जिसके प्रति प्रेरित याकूब कहता है कि सांसारिक ज्ञान. அவன் இந்த உலகத்துல பெரிய ஞானமா இருப்பான். संसार में उसका ज्ञान बहुत होता है. அவன் ராக்கெட் கண்டுபிடிக்கிறவனா இருப்பான், वो रॉकेट संशोधन करता है, அணுகுண்டு கண்டுபிடிக்கிறவனா இருப்பான், वो परमाणु बम जांच करवाता है, தடுப்பூசி கண்டுபிடிக்கிறவனா இருப்பான். वे टीका संशोधन करता है. இந்த உலகத்துல பெரிய அகழ்வாராய்ச்சி செஞ்சுட்டு இருப்பான். या इस संसार में बहुत बड़ा वैज्ञानिक होता है. அவன் சூரியனையும் சந்திரனையும் சந்திர மண்டலத்தையும் சூரிய மண்டலத்தையும் நட்சத்திர மண்டலங்களையும் ஆராய்ந்து பண்ணி பார்த்துட்டு இருப்பான். वो सूरज, तारे, गण, चांद इन तमाम चीजों की तलाशी में यानी उसकी संशोधन में रहता है. அவன் கடலுடைய நீல அகல ஆழம் உள்ள இருக்கிறது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு वो இருப்பான். समुद्र की गहराई, लंबाई, चौड़ाई, जिसकी ये सारी चीजें नापते रहता है. பூமியின் ஆழங்களையும் சமுத்திரத்தின் ஆழங்களையும் வானத்தின் உயரங்களையும் ஆராய்கிற ஞானம். धरती की गहराई, समुद्र की गहराई और आसमान की ऊंचाई को नापने का ज्ञान, இந்த தேசத்தை ஆளுகிற ஞானம், देश पर राज करने का ज्ञान தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளை உத்தியோகங்களை நிர்வாகம் பண்ணுகிற ஒரு ஞானம், और अपने हाथों में सौंपी गई पद का, देश का हुक्म चलाने का ज्ञान, இதெல்லாம் उலக ஞானம். ये सारे सांसारिक ज्ञान है. இந்த உலக ஞானத்தை தான் லௌகீக ஞானம் என்று பரிசுத்த யாக்கோபு பிரித்து எழுதுகிறார். इस संसार की ज्ञान को संत याकूब कहता है कि सांसारिक ज्ञान அப்ப बुद्धि। பரலோக ஞானம்னு ஒண்ணு இருக்கு, பூலோக ஞானம்னு ஒண்ணு இருக்கு. तो इसलिए दो बुद्धि है, एक स्वर्ग की बुद्धि और दूसरी धरती की இந்த बुद्धि. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள ये வேண்டும். दोनों बुद्धि का अंतर को कलीसिया समझना चाहिए. உலக ஞானம் உலகத்தோட முடிஞ்சிடும். பரலோக ஞானம் மரணத்துக்கு பின்னாடி நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். और தீமையை விட்டு விலகுவதே, बुराई से बचना ही கர்த்தருக்கு பயப்படுகிற, परमेश्वर का भय मानने का, கர்த்தருக்கு பயப்படுவதே परमेश्वर का भय मानना ही ஞானம். बुद्धि. அப்ப இந்த உலகத்துல இறைவனுக்கு பயப்படுகிற ஒரு தன்மையோடு நடக்கிற ஒரு கூட்டம் உண்டான அந்த திருச்சபை மக்கள் तो மட்டும்தான். इसलिए யார் மேல வந்து இறங்கி இருக்கிறதோ அவர்கள் இறைவனுக்கு பயப்படுவார்கள். जिन किसी पर स्वर्ग का ज्ञान समाया है वे वाकई परमेश्वर का भय मानेंगे. அவனுக்கு பயப்படுகிறவன் தீமைகளை விட்டு விலகுவான். परमेश्वर का भय जो मानता है वो बुराई से हटेगा.
கடவுளுக்கு பயப்படுகிறவன் தீமைகளை விட்டு விலகிறது மட்டுமல்ல தீமைகளை வெறுப்பான். जो व्यक्ति है தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். बुराई से नफरत करना ही परमेश्वर का भय मानने का डर है। தீமைகளை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். விலகுதல் என்பது சரீரத்திலே ஒதுங்கி போவது. हटना यानी शरीर में हटना। தீமையை வெறுப்பது என்றால் बुराई से नफरत करने का मतलब இருதயத்திலேயே வெறுக்கிறது. हृदय से उसे इनकार करना। உங்க இதயத்திலே தீமையான காரியங்களின் மேல ஒரு வெறுப்பு இருக்கணும். आपके हृदय के अंदर बुराई बातों के प्रति एक नफरत होनी चाहिए। பொல்லாங்குகளை, அருவருப்புகளை, தீமைகளை, दुष्टता, இச்சைகளை, अभिलाषाएं। சில ஆளு மக்களுக்கு பயந்து அப்படி விலகி போவான். कुछ लोग लोगों के डर के मारे में अलग होकर चले जाते हैं। விலகி போனா போதாது, सिर्फ अलग होकर पढ़ना काफी नहीं, ஓ இருதயத்திலிருந்து ஒரு வெறுப்பு உண்டா. परंतु हृदय में से एक नफरत उत्पन्न होना है। தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். बुराई का नफरत करना ही परमेश्वर का भय मानने का डर है। கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு பரலோக ஞானம் உண்டு. जो परमेश्वर का डर है उन पर स्वर्गीय ज्ञान समाये रहता है। ஆகவே தீமையை விட்டு விலகுவதும் தீமையை வெறுப்பதும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் ஒத்தாசையால் தான் கிடைக்கும். इसलिए बुराई से अलग पढ़ना या बुराई से नफरत करना स्वर्ग का ज्ञान से ही அந்த संभव। ஞானத்தை பரலோகம் தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. उस ज्ञान को स्वर्ग अपने अभिषेक के जरिए उंडेलता है। ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். इसलिए परमेश्वर के प्रजा इस अभिषेक से भर दिए जाना है। அந்நிய பாஷைக்காக நிரம்பினா போதாது. सिर्फ अन्य भाषा के लिए भरना काफी नहीं, கையை தட்டி சந்தோஷப்படுவதற்காக நிரம்பினா போதாது. सिर्फ ताली बजाकर आनंदित होने के लिए करना काफी नहीं, குடும்பத்தில் நடக்கிறதுக்கு ஞானம் வேணும். परिवार चलाने के लिए ज्ञान की வேலை आवश्यकता செய்யற है। இடங்களில் வேலை செய்வதற்கு ஞானம் வேணும். नौकरी स्थल में काम करने के लिए ज्ञान की आवश्यकता है। சபைக்குள்ளே வந்து ஐக்கியத்தை காப்பதற்கு ஞானம் வேணும். कलीसिया के भीतर आकर एकता को बनाए रखने के लिए ज्ञान की आवश्यकता है। இந்த தேசத்துக்கு முன்னாடி, அதிகாரிகளுக்கு முன்னாடி, அமைச்சர்களுக்கு முன்னாடி வாழ்வதற்கு சபை மக்களுக்கு ஞானம் வேணும். देश के सामने, शासन के सामने, अधिकारियों के सामने एक चलने के लिए कलीसिया को ज्ञान की आवश्यकता है। இறைவனுக்கு முன்னாடி வாழ்வதற்கு ஒரு ஞானம் வேணும், பரம ஞானம் வேணும். परमेश्वर के सामने भी चलने के लिए एक ज्ञान की आवश्यकता है, अर्थात स्वर्गीय ज्ञान की இந்த आवश्यकता ஞானத்தை है। தேவன் நம்முடைய அபிஷேகத்தினாலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். इस ज्ञान को परमेश्वर अपने अभिषेक के जरिए उंडेल रहा है। அவருடைய சபையானால் இந்த சபைக்கு அந்த ஞான அபிஷேகத்தை கொடுத்து यदि கொண்டிருக்கிறார். कलीसिया वाकई में उसकी हो तो उस कलीसिया के अंदर उसकी ज्ञान भी होना அது अनिवार्य है। விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து வருவதற்கு பலம் தந்து கொண்டே இருக்கும். हमारे विश्वास की जीवन लगातार जारी रखने के लिए उस ज्ञान की आवश्यकता है। பரிசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து வருவதற்கு அது பலம் தந்து கொண்டிருக்கும். पवित्र जीवन में लगातार दौड़ने के लिए ये हमें बल देता रहता है। குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அது சாந்த குணத்தை தந்து கொண்டே இருக்கும். हमारा पारिवारिक जीवन का निर्माण के लिए ये ज्ञान हमें शक्ति देती रहती है। அட்ஜஸ்ட்மெண்ட் இணக்கமுள்ளவர்களாய் வாழ அந்த ஞானம் உதவி செஞ்சு கொண்டிருக்கும். समझौता जीवन बिताने के लिए ये ज्ञान हमें मददगार होती है। சமாதானத்தை காப்பதற்குரிய ஞானத்தை அந்த ஞானம் நமக்கு தந்து கொண்டிருக்கும். शांति जीवन में बनाए रखने के लिए ज्ञान हमें मदद करता है। தீமைகளை விட்டு விலகுவதற்கும் தீமையை வெறுத்து வாழ்வதற்கும் அந்த ஞான அபிஷேகம் நமக்கு கொடுக்கும். बुराई से हटने के लिए और बुराई से नफरत करने के लिए ये ज्ञान हमें मदद करती है। இந்த உலகத்துக்கு மத்தியில, இந்த அதிகாரிகளுக்கு மத்தியில, இந்த அமைச்சர்களுக்கு மத்தியில நாம வாழ்வதற்கு அந்த ஞான அபிஷேகம் பலம் தந்து கொண்டிருக்கும். इस दुनिया के बीच में, सरकार के बीच में, मंत्रियों के बीच में हमें जीने के लिए ये ज्ञान हमें बुद्धि देती है। அல்லேலூயா. हालेलुया।